ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோ இந்த நாளுக்காக நாம் வாசிக்க வேண்டிய ஒரு வசனத்தை பார்க்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனம். योएल दूसरे अध्याय का उसका 24वां वचन. Joel chapter 2 verse 26 எடுத்தவங்க வாசிக்கலாம். योएल 2 उसका 26वां யோவேல் वचन. 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. படிங்க. तुम पेट भरकर खाओगे और तृप्त होगे और अपने परमेश्वर यहोवा के नाम की स्तुति करोगे जिससे तुम्हारे लिए आश्चर्य के काम किए हैं. मेरा प्रजा की आशा फिर कभी ना टूटेगी. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். इस वचन को हम देखते हैं. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு तुम पेट भरकर खाओगे, திருப்தி அடைந்து तृप्त होंगे, உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். तुम्हें आश्चर्य से चलाए हुए तुम्हारे प्रभु परमेश्वर के नाम को ऊंचा करोगे. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. मेरी प्रजा कभी लज्जित नहीं होगी. இந்த மாதத்துல इस महीने में கர்த்தர் நம்மை இந்த வார்த்தையின்படியே நடத்துவாரா. परमेश्वर हमें इस वचन के अनुसार चलाए. ஒரு விசை நாம் கரங்களை உயர்த்தி 3 ஹல்லேலூயா சொல்லலாமா? हाथ उठाकर 3 हालेलुया कहें. ஹல்லேலூயா 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 हालेलुया. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். आप पेट भरकर खाकर तृप्त होंगे. நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? हमें परमेश्वर देने वाला पहला कार्य क्या நீங்கள் है? சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீங்க. तुम पेट भरकर खाकर तृप्त होंगे. ஹல்லேலூயா हालेलुया. ஹல்லேலூயா हालेलुया. அப்படி திருப்தி அடைவது மாத்திரமல்ல, केवल तृप्त ही नहीं होंगे, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பீங்க. तुम्हें आश्चर्य से चलाए परमेश्वर की स्तुति करने लगोगे. உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. तुम्हारे चेहरे कभी शर्मिंदा नहीं हालेलुया. होंगे. हालेलुया. இந்த மூன்று காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ये 3 बातों को परमेश्वर हमारे जीवन में करेगा. हालेलुया. हालेलुया. சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவதல். पेट भरकर खाकर तृप्त होना. हालेलुया. 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 மத்தேயு 15ஆம் அதிகாரத்தின் मत्ती 15वां अध्याय के 30 இருந்து 38 வரைக்கும் பார்க்கும் பொழுது हम 30 से लेकर 38 तक देखते हैं. அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. वहां पर एक घटना घटती என்ன है. சம்பவம் நடக்கிறது என்றால், क्या घटना है? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு यीशु मसीह के शब्दों को सुनने के लिए अनेक ஜனங்கள் வந்தாங்க. कई सारे लोग आए. 30 31 வசனத்தை பார்க்கும் பொழுது 30 31 वचन में देखते हैं. சப்பானிகள், लूले, சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர், அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து பாதத்திலே வைத்தார்கள். சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. மேத்யூ chapter 15 verse 30 and 31ல நம்ம பார்க்கிறோம். मत्ती 15 30 31 में देखते हैं. அங்க சொல்லுகிறது, वहां पर कहा गया है திரளான ஜனங்கள் வந்தார்கள். बहुत सारे लोग आए. எதற்கு வந்தாங்கன்னா, किस लिए आए थे? சில ஊமையர்களை கூட்டிக் கொண்டு வந்தாங்க. कुछ गूंगों को लेकर आए, சப்பானிகளை கூட்டிக் கொண்டு कुछ வந்தாங்க. लंगड़ों को लेकर आए, செவிடர்களை கூட்டிக் கொண்டு कुछ வந்தாங்க. बहरों को लेकर आए, குருடர்களை கூட்டிக் கொண்டு कुछ வந்தாங்க. अंधों को लेकर आए. அப்படி என்றால் इसका मतलब வாழ்க்கையில जीवन में தன்னால் எதையுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கிற வியாதியஸ்தர்களை கொண்டு வந்தார். जो अपने से खुद ब खुद कुछ नहीं कर पाते ऐसे बीमार இப்ப लोगों அந்த को लेकर आए. வியாதியஸ்தர்களை இயேசுவிடம் கொண்டு வந்த பொழுது अब जब ये रोगों को परमेश्वर के पास लेकर இயேசு आया गया, கிறிஸ்து என்ன பண்ணார்னா, அந்த வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். यीशु मसीह ने ऐसे बीमार लोगों को चंगा किया. அந்த வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குற அந்த அற்புதங்களை, அடையாளங்களை பார்த்து ये बीमार लोगों को चंगा करने वाले चमत्कार चिन्ह को देखकर ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். लोगों ने परमेश्वर की महिमा करने लगे. हालेलुया. हालेलुया. நல்ல துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. अच्छा स्तुति करने लग गए. ஏன் அப்படினா, கண்ணு முன்னாடி அற்புதங்கள் நடக்கிறது, क्योंकि आंखों के सामने चमत्कार होती है, அடையாளங்கள் நடக்கிறது, चिन्ह हो रही है. ஹalleluya हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஜனங்கள் கர்த்தரை துதிக்கணும் அப்படினா, लोग यदि परमेश्वर को स्तुति करना है, புறஜாதிகள் கர்த்தரை அறிந்து கொள்ளணும் அப்படினா, अन्य जाति यदि परमेश्वर को जानना है तो கண்களுக்கு முன்பாக அற்புத அடையாளங்கள் நடக்கும். आंखों के सामने चमत्कार चिन्ह होना है. हालेलुया. 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 हालेलुया.
நான் எப்போது ஜெபிப்பது அதுதான். मैं हमेशा यही प्रार्थना करता हूँ. பிரத்யட்சமான கண்களுக்கு முன்பான அற்புத அடையாளங்களை பார்த்தால் தான் புறஜாதி ஜனங்கள் சபைக்கு வருவாங்க. रूबरू आंखों के सामने चमत्कार चिन्ह देखने के बाद अन्य जाति कलीसिया में आएंगे. கர்த்தர் அதை சபையில செய்யணும். परमेश्वर उसे कलीसिया में करना है. செய்யணும் அப்படினா ऐसा यदि करना है तो ஜனங்கள் அந்த விசுவாசத்தோடு வரணும். लोग उस विश्वास के साथ आना है. கர்த்தருடைய நாமத்தில வல்லமை குறைவதே கிடையாது. परमेश्वर के नाम में सामर्थ्य कभी कम नहीं होती. ஹalleluya. हालेलुया. அப்ப ஏன் அற்புதம் நடக்க तो மாட்டேங்குது? चमत्कार क्यों नहीं होती ஏன் है? அடையாளம் நடக்க மாட்டேங்குது? क्यों चिन्ह नहीं होती? ஏன் நம்முடைய வாழ்க்கையில அன்னைக்கு குருடனை உடனே 2 செகண்ட்ல கண்ணு திறக்கு. उन दिनों में अंधे को 2 सेकंड में आंखें खुल जाती है. சப்பானி அப்படி சொன்ன உடனே எழுந்து நடக்க. लंगड़े को कहते ही उठकर चलता है. ஏன் இன்னைக்கு அந்த பிரத்யட்சமான அற்புதங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படி? क्यों ऐसा चमत्कार चिन्ह आज नहीं होती? இயேசுவின் நாமத்தில் வல்லமை இல்லை என்பது அல்ல. यीशु के नाम में सामर्थ्य नहीं है, அந்த ऐसा नहीं. நாமத்தில் இன்றைக்கு வல்லமை இருக்கிறது. उस सामर्थ्य में आज भी सामर्थ्य है, ஆனால் விசுவாசிக்கிறவர்கள் குறைவு. लेकिन विश्वास करने वाले कम हो गए. ஹalleluya. हालेलुया. விசுவாச குறைவு தான் அற்புதத்தை நடக்க மாட்டேங்குது. विश्वास की कमी घटी चमत्कार को रोकती है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? तो हमें क्या करना है? நமக்கு வியாதி வருவது சகஜம்தான். हमें बीमारी आना हमेशा आती है. அது எல்லா மனுஷனுக்கும் வரப்பல எல்லாத்துக்கும் மனசு ये நமக்கு வரும். सामान्य रीति से सबको आने लायक आती है. ஹalleluya. हालेलुया. போராட்டங்கள் வருவது சகஜம்தான். संघर्ष आना ये सामान्य है. அது எல்லாமே மனிதனால் நியமிக்கப்பட்ட எல்லாருக்குமே இந்த சம்பவங்கள் நடக்கும். ये सब सारे मानव जाति के लिए आने वाली बातें हैं. கஷ்டங்கள் வரும், दुख तकलीफें आती हैं, துக்கங்கள் வரும், दुख आती है, வேதனைகள் வரும், वेदना आती है, கண்ணீர்கள் வரும், आंसू है, சில தடைகள் வரும், कुछ रुकावट சில आएगी, போராட்டங்கள் வரும், कुछ संघर्ष आएगी, சரீரத்துல வியாதிகள் வரும், शरीर में बीमारी आएगी, சில நேரங்கள்ல படிப்புல பிரச்சனை வரும், कुछ समय पढ़ाई में रुकावट आएगी, வேலையில பிரச்சனை வரும். नौकरी में रुकावट आएगी. எல்லா மனுஷனுக்கு வருகிறபடி நமக்கும் வரலாம். हर मनुष्य को आने समान हमें भी आ ஆனா அந்த सकती है. நேரத்துல लेकिन उस समय में நம்முடைய விசுவாசம் எப்படி செயல்படுகிறதோ அப்படிதான் அற்புதம். हमारा विश्वास कैसे क्रिया करती है वैसे चमत्कार क्रिया करेगी. அந்த நேரத்துல நம்முடைய விசுவாசம் சொல்லணும். उस समय में हमारा विश्वास कहना நான் है, இன்னைக்கு சர்ச்சுக்கு போறேன், मैं आज कलीसिया நான் में இன்னைக்கு जाता கர்த்தரை हूं, ஆராதிக்கிறேன், आज मैं आराधना करने वाला என்னுடைய हूं, நோயிலிருந்து விடுவிக்கிற வல்லமை வெளிப்படும், मेरे रोगों से चंगा करने वाली सामर्थ प्रकट होगी, என்னுடைய பிரச்சனையை மாற்றுகிற வல்லமை வெளிப்படும். मेरे समस्या को हल निकालने वाली सामर्थ प्रकट होगी. இயேசுவின் நாமத்தை நான் சொல்லும் பொழுது यीशु के नाम को मैं कहते समय என்னுடைய பாடுகள் மாறும், मेरे दुख तकलीफ என்னுடைய बदलेगी, போராட்டங்கள் மாறும். मेरे संघर्ष बदलेगी. அந்த விசுவாசம் இருக்குல்ல, वो विश्वास जो है, இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டி தள்ளிக்கிட்டு वो இருந்தா विश्वास आपको और भी आगे बढ़ाने लगाएगी. அற்புதம் உங்க வாழ்க்கையில எந்த நேரமும் நடக்கும். चमत्कार आपके जीवन में हर पल में हो सकती है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அப்ப அற்புதம் நடப்பதற்கு தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வல்லமையும் இன்றைக்கு உயிரோடு இருக்கு. तो चमत्कार करने के लिए परमेश्वर का शब्द उसका वचन जीवित है. ஆனா நம்முடைய விசுவாசத்துல கொஞ்சம் குறைவுகள் இருப்பதனால தான் लेकिन हमारे विश्वास में कमी के कारण उसे हम पा नहीं पा रहे, ஆனாலும் அதை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுவோம். लेकिन उसे पाने के लिए प्रयास करें. ஹalleluya. हालेलुया. இப்ப பாருங்களேன் இங்க நடந்தது என்ன? अब यहाँ पर हम देखते அநேக हैं வியாதியஸ்தர்கள் வருகிறார்கள், कई सारे சுகப்படுத்துகிறார்கள். बीमार लोग आते हैं और चंगा पाते அது हैं. நிமித்தம் என்ன பண்ணது? தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். उसके निमित्त परमेश्वर की नाम की महिमा இப்ப करने लगे. மகிமைப்படுத்தின பின்பு अब महिमा करने के बाद 32 வசனம் பாருங்க. 32 वचन में देखिए, பின்பு बाद இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து यीशु अपने चेलों को बुलाकर, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், लोगों के लिए मैं तरस खाता हूँ, என்னிடத்தில் இவர்கள் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். ये मेरे पास 3 दिन से है लेकिन उन्हें खाने के लिए कुछ नहीं है. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. इन्हें भूखा विदा करने के लिए मुझे मन नहीं வழியிலே है, சோர்ந்து போவார்கள். इसलिए रास्ते में वो निराश हो जाएंगे. हालेलुया. हालेलुया. நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர்னா, हमारा यीशु कैसा है? நீங்க நல்ல அடையாளத்தை பார்த்து அற்புதத்தை பார்த்து கர்த்தரை துதிக்கிறதுனால आप अच्छे चमत्कार चिन्ह को देखकर उसकी स्तुति करने के உங்களுக்கு कारण பின்னாடி பிரச்சனையே இல்லை என்று அர்த்தம் அல்ல. तुम्हारे पीछे कोई भी समस्या नहीं है, ऐसा मतलब அற்புதத்தை பார்த்தாலும் चमत्कार को देखने पर भी, அடையாளத்தை பார்த்தாலும் चिन्हों को देखने पर भी, அப்புறமும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு பின் வரத்தான் செய்யும். उसके बाद भी कुछ समस्या आना ही है. ஆனால் என் இயேசுவுக்கு அதையும் தெரியும். लेकिन मेरा यीशु वो भी जानता है. ஹalleluya. हालेलुया. இப்ப இந்த திரளான ஜனங்கள் अब ये बड़े भीड़ जो बैठी பயங்கரமா थी, அற்புதத்தை பார்த்து கர்த்தரை நல்லா துதிக்க ஆரம்பிச்சாங்க. बड़े चमत्कार चिन्ह को देखकर परमेश्वर की महिमा करने இயேசுவின் लगे. நாம வாழட்டும், यीशु के नाम की जय जयकार தேவனுடைய நாம हो, மகிமைப்படட்டும் यीशु की नाम की महिमा हो, என்று சொல்லி கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ऐसे कहकर उसकी स्तुति करने இவங்க लगे. துதிச்சிட்டே இருக்காங்க. ये जब स्तुति कर ही रहे थे, இயேசு தன்னுடைய சீஷரை தனியா கூப்பிடுறாரு. यीशु अपने चेलों को अलग से बुलाता है, தனியா கூப்பிடுறாங்க. अलग से बुलाता है. சீஷர்கள் ஆச்சரியம், என்னடா திடீர்னு நல்ல ஆராதனை நடந்துட்டு இருக்கு ஏன் கூப்பிடுறாரு? चेले अचंभित होकर सोचने लगे क्यों अलग बुला रहे, अच्छा आराधना चल रही थी. ஹalleluya. हालेलुया. ஆனா இயேசுவுக்கு लेकिन यीशु के இப்ப இந்த लिए ஜனங்கள் வந்து அதுக்கு அப்புறம் என்ன நடந்து சோர்ந்து போக போறாங்கிறது இயேசுக்கு முன்னாடி
முன்னாடியே ये தெரியும். लोग इसके बाद भूखे हैं, निराश हो जाएंगे, ये पहले ही जानते थे. இந்த ஜனங்கள் ये लोग 3 நாட்களா இயேசுவோடு கூடவே இருக்கிறார்கள். 3 दिन से यीशु मसीह के साथ साथ है. அல்லேலூயா. हालेलुया. 3 நாள் இயேசு அழகா சொல்றாங்க, 3 நாட்கள் என்னோடு கூட தங்கி இருந்தார்கள். यीशु मसीह अच्छे से कहते हैं कि ये 3 दिन मेरे साथ ठहरे हुए இந்த हैं. ஜனங்கள் 3 நாளும் எங்கும் போகல. ये लोग 3 दिन से कहीं नहीं गए. அல்லேலூயா. हालेलुया. இப்ப இந்த 3 நாள்ல अब ये 3 दिन में இவங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை பார்த்தார்கள். इनके जीवन में चमत्कार को देखे, அடையாளத்தை பார்த்தார்கள். चिन्ह को देखे, விடுதலையை பார்த்தார்கள். छुटकारा को देखे, சந்தோஷித்தார்கள். उससे आनंदित हुए, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். परमेश्वर के वचन को सुने, ஆவியில வைராக்கியம் கொண்டார்கள். आत्मा में जलन पाए. எல்லாம் நல்லதுதான். ये सब अच्छा है. ஆனா இயேசுவுக்கு ஒன்னு தெரியுது. लेकिन यीशु एक बात को இந்த जानते 3 हैं. நாள் முடிவுல ये 3 दिन के अंत में இவங்களுக்கு சாப்பாடு இல்ல. इन्हें खाने के लिए कुछ नहीं है. அல்லேலூயா. हालेलुया. ஆவிக்குரிய ரீதியில எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. आत्मिक रीति से सब बातों में तृप्त हो गए. ஆனா இப்ப சரீர ரீதியில அவங்களுக்கு சாப்பாடு இல்ல. लेकिन अब शारीरिक रीति में अभी उन्हें खाने के लिए இப்ப भोजन இந்த नहीं है. ஜனங்கள்ல ஒருவனும் கூட வந்து கேட்கல எங்களுக்கு சாப்பாடு தாங்கன்னு. अब इन लोगों में से किसी ने भी पूछा नहीं मुझे खाना दो खाने के என் लिए. தேவன் கேட்டு கொடுப்பவர் அல்ல, கேளாமலும் मेरा கொடுக்கிறார். परमेश्वर मांगने के बाद देने वाला नहीं, लेकिन मांगे बिना भी देता है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. சில நேரத்துல நம்ம யோசிப்போம் कुछ தெரியுமா? समय हम सोचते हैं ना, இது கேட்கலாமா கேட்க கூடாது? क्या ये पूछूं कि नहीं पूछूं? அப்படி சில சந்தேகம் நமக்குள்ள இருக்கும். ऐसे कुछ संदेह हमारे अंदर रहती है, ஆனா அத கூட ஆண்டவர் அறிவார். लेकिन उससे भी परमेश्वर जानता இப்ப है. 3 நாளா இவருக்கு சாப்பிட ஒன்றுமில்லை. अब 3 दिन इन्हें खाने के लिए कुछ नहीं है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆனா இதே நீங்க மார்க்ல வாசித்தீங்கன்னா लेकिन इसी संभव को अब यदि 3 मार्कुस நாளாய் में पढ़ोगे तो தங்கி இருந்த அவர்களுக்கு சாப்பிட ஒன்றுமில்லாது இருந்தது. 3 दिन से ठहरे हुए इन्हें खाने के लिए कुछ नहीं रहा. அதனுடைய அர்த்தத்தின்படி பார்த்தா 3 நாளுமே சாப்பிடாம இருந்திருக்காங்க. इसका मतलब है कि 3 दिन से वो कुछ नहीं खाए. ஆனா எக்ஸாக்ட்டா தெரியல 3 நாள் பட்டினியா இருந்தாங்களா இல்ல 3ஆவது நாள் தான் பட்டினியா இருந்தாங்களா. लेकिन हम सही से नहीं जानते कि वो तीनों दिन भूखे थे या तीसरे दिन भूखे थे. ஆனா ஒண்ணு தெரியும், लेकिन एक बात जानते இந்த हैं, 3வது நாள் முடிவுல அவங்களுக்கு சாப்பிட ஒண்ணு இல்ல. ये तीसरे दिन के अंत में उन्हें खाने के लिए कुछ இப்ப नहीं है. சீஷர்களை இயேசு கிறிஸ்து கூப்பிடுறார். अब चेलों को यीशु मसीह बुलाते हैं. இவர்கள் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். इन्हें खाने के लिए अब कुछ नहीं है. அல்லேலூயா. हालेलुया. என் கூட தான் 3 நாள் இருந்திருக்காங்க. मेरे साथ साथ 3 दिन रहे हैं. இவர்களை பட்டினியா அனுப்பிவிட எனக்கு மனசு இல்ல. इन्हें भूखा भेजने के लिए मेरा मन नहीं. ஏன் அப்படினா क्योंकि இப்ப நல்ல துதிச்சிட்டு தான் கிளம்புவாங்க. ये अभी अच्छे स्तुति कर कर निकल पड़ेंगे, நல்ல நன்றி சொல்லிட்டு தான் கிளம்புவாங்க. अच्छे धन्यवाद देकर जाएंगे. ஆனா போற வழியில அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. लेकिन जाने वाले मार्ग में वो थक जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆராதனைக்கு வந்து கிளம்பும் பொழுது சந்தோஷமா தான் போவோம். आराधना को आकर जाते समय खुशी खुशी जाते हैं. ஆலயத்திற்கு வந்துட்டு ஆராதித்து போகும் பொழுது நல்ல மனமகிழ்ச்சியோடு தான் போவோம். चर्च में आकर आराधना कर कर जाने के बाद अच्छे खुशी खुशी जाते हैं. ஆனா போற வழியிலே ஒரு மனசோர்வு வரும் என்பது நமக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். जाने वाले मार्ग में मन को दुख करने वाली बात आएगी, ये हम नहीं जानते. அல்லேலூயா. परमेश्वर இந்த जानता है. ஜனங்களுடைய நிலையும் அதுதான். ये लोगों की परिस्थिति यही है. அவர்கள் இந்த இடத்துல கர்த்தரை நல்லா துதிப்பாங்க. ये इस जगह पर उसकी अच्छी स्तुति करेंगे. ஏன்னா அற்புத அடையாளங்களை பார்த்துட்டாங்க. ये चमत्कार चिन्ह को देख लिए, துதித்துக்கிட்டே இப்ப கிளம்பிடுவாங்க. स्तुति करतर ही निकल पड़ेंगे. ஆனா போற வழியில लेकिन जाने அவங்க वाले ஒரு मार्ग பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறாங்க. उन्हें एक समस्या का हल அவங்க दिखा है. பிரச்சனை எது அவங்க முன்னாடி வர போகுது. उनके सामने एक समस्या आने वाली है. ஏன்னா வழியில இவங்க சோர்ந்து போக போறாங்க. कि मार्ग में ये निराश होने वाले இவங்களுக்கு சாப்பிட ஒண்ணும் இல்ல. हैं. इन्हें खाने के लिए कुछ नहीं பட்டினியாய் போக போறாங்க. है. ये भूखा जाने वाले हैं. அல்லேலூயா. 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 என்ன இயேசு யார் எப்படி தெரியுமா? मेरा यीशु कैसा जानते हैं? ஜனங்களுடைய தேவைகளை அறிந்து பரிதபிக்கிற தேவன். लोगों के जरूरतों को जानकर तरस खाने वाला परमेश्वर. அல்லேலூயா. हालेलुया. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ये वचन को सुनने वाले परमेश्वर के உங்க வாழ்க்கையில लोगों, நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் आप अपने जीवन में किसी भी परिस्थिति சில में आए நேரத்துல हो, மனிதர்களிடம் சொல்ல முடியாத சில கஷ்டங்களோடு கூட कुछ வந்திருக்கலாம். समय मनुष्यों से नहीं कह सकते ऐसे परिस्थिति में சில रहोगे. நேரத்துல ஆண்டவர்ட்ட கூட இத கேட்கணுமான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட நீங்க कुछ समय இருக்கலாம். आपकी परिस्थिति ऐसे होगी कि मैं परमेश्वर से भी पूछूं क्या. ஆனால் இயேசு யார் தெரியுமா? लेकिन यीशु कौन है जानते உங்களுடைய हो? பின்னாட்களில் நடக்க போகிற சம்பவங்களை வைத்து உங்களுக்காய் பரிதபிக்கிறது. आपके भविष्य में होने वाले बातों को रखकर आपके लिए तरस खाने वाला அவர் परमेश्वर. பரிதபித்தார். उसने तरस இந்த खाया. ஜனங்களுக்காக நான் इन பரிதபிக்கிறேன். लोगों के लिए मैं तरस खाता हूं. என்னோட 3 நாள் கூட இருந்தாங்க. मेरे संग ये 3 दिन रहे இன்னைக்கு हैं. சாப்பிட ஒன்றும் இல்ல. इन्हें खाने के लिए कुछ नहीं है. இன்னைக்கு ஆராதித்து விட்டு आज आराधना நான் कर எப்படி कर வீட்டுக்கு போய் சேருவேன்? ये कैसे घर வீட்டுல पहुंचेंगे? எவ்வளவு பிரச்சனைகள் घर இருக்கிறது. पर कितने सारे எவ்வளவு समस्या போராட்டங்கள் हैं, இருக்கிறது. कितने संघर्ष हैं. நாளைக்கு வேலையில என்ன பிரச்சனை வருமோ தெரியல. कल नौकरी में क्या समस्या आएगी என் पता ஆபீஸ்ல என்ன नहीं. நடக்குமோ தெரியல. मेरे दफ्तर में क्या होगा அடுத்து पता எனக்கு नहीं. வேலை கிடைக்குமா தெரியல. अगला मुझे नौकरी मिलेगी कि நீங்கள் पता नहीं. பரிதபித்துக் கொண்டு இருக்கிறது என் இயேசு இன்னைக்கு பார்த்து கொண்டு आप இருக்கிறார். ऐसे तड़प रहे हो, मेरा यीशु से देखता அந்த है. இயேசு சொல்லுகிறார், वो यीशु कहता है, நீங்கள் இங்கிருந்து புறப்படும் பொழுதே அதற்கான ஆயத்தத்தை அவர் செய்து आप விடுவார். यहाँ से निकलने के पहले उसकी तैयारी
को पहले से कर நீங்கள் रखा है। இங்கிருந்து புறப்படும் பொழுது आप यहाँ से निकलने से நீங்கள் पहले எதிர்காலத்தில் சந்திக்க போகிற பிரச்சனைக்கான ஆயத்தத்தை அவர் செய்து आप விடுவார். भविष्य में सामना करने वाले समस्या का हल को यहाँ से तैयार कर दिया है। உங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் அவர். तुम्हारे लिए तरस खाने वाला परमेश्वर அந்த है वो। தேவனை தான் இன்னைக்கு நாம் वो ஆராதித்து परमेश्वर की हम आज आराधना करते हैं। அருமையான தேவ பிள்ளைகளே, ये प्यारे परमेश्वर के மனம் लोगों, சோர்ந்து போயிராதீங்க. आप मन से निराश மனம் मत हो கலங்கி जाएं, போயிராதீங்க. आप व्याकुल मत होना। இந்த மாதத்துல ஒன்று புரிந்து इस கொள்ளுங்க, महीने में एक बात को समझ लो, என்னை திருப்தியாய் நடத்துகிற தேவன் அவர். मुझे तृप्त रीति में चलाने वाला நான் परमेश्वर எல்லாற்றிலும் वो है। திருப்தியாய் இருக்க போகிறேன். मैं हर बातों में तृप्त रहने वाला हूँ। எந்த சூழ்நிலையிலும் மனமட்டு கலங்கி போயிராதீங்க. हर परिस्थिति में केवल आप व्याकुल या निराश मत हो जाना। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. परमेश्वर को थाम लो। உங்களுக்காய் பரிதபித்து तुम्हारे लिए तरस खाकर நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்று அறிந்து तुम निराश हो जाओगे उसे जानकर அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தார். वो अपने चेलों को आज्ञा दिया, உங்களுக்காக தூதர்களை அனுப்புவார். அவர். तुम्हारे लिए दूतों को भेजेगा, உங்களுக்காக தூதர்களை அனுப்புவார். तुम्हारे लिए दूतों को भेजेगा, அவர்கள் உங்களுக்கான சேவைகளை वो செய்வார்கள். तुम्हारे लिए सेवा टहल करेंगे, உங்களுக்கு உண்டாகிற தடைகளை तुम्हारे உடைத்தெறிவார்கள். सामने सारे रुकावट को तोड़ உங்களுக்காக देंगे, யுத்தம் பண்ணுவார்கள். तुम्हारे लिए युद्ध करेंगे, உங்களுக்கான எல்லா காரியங்களும் சாதிக்க வைப்பார்கள். तुम्हारे लिए हर बातों को कर दिखाने लायक रखेंगे। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। என்ன நடந்தது? फिर क्या हुआ? சீஷர்கள் வருகிறார்கள். चेलों आते हैं, இவ்வளவு திரளான ஜனங்கள் திருப்தியாகும்படியாக इतने सारे बड़े भीड़ तृप्त होने के வேண்டிய लिए அப்பங்கள் இந்த வனாந்தரத்துல எங்க இருக்கிறது? जरूरी रोटी इस रेगिस्तान में कहाँ मिलेगी? ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கு கிடைக்காது. ये तो नहीं मिलेगी। சீஷர்கள் சொல்றாங்க. चेलों ने कहा, அவங்க சொன்ன வார்த்தையில உண்மை இருந்தது. उन्होंने कहा वह शब्द में एक सच्चाई थी, அது உண்மைதான். वो सच है। இவ்வளவு திரளான ஜனங்களை போஷிப்பதற்கு इतने அப்பங்கள் बड़े இல்லை. भीड़ को परवरिश करने के लिए, खिलाने के लिए रोटी இயேசு என்ன नहीं। செய்தார் தெரியுமா? यीशु ने क्या किया? உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? तुम्हारे पास कितनी रोटी है? அவங்க சொன்னாங்க எங்கிட்ட சில 7 அப்பங்கள் இருக்கிறது, சில மீன்கள் இருக்கு. उन्होंने कहा हमारे पास 7 रोटी और कुछ मछलियां हैं। 7 அப்பம் இருக்கு, 7 रोटी है சில மீன்கள் இருக்கிறது. और कुछ मछलियां हैं। இயேசு ஜனங்களை பந்தியில உட்கார வைங்க. यीशु ने कहा लोगों को भोजन के लिए அந்த बिठाओ। 7 அப்பங்களையும் उस 7 रोटी को, சிறு மீன்களையும் எடுத்து उस टुकड़े मछलियों को उठाकर ஸ்தோத்திரம் பண்ணி स्तुति कर தம்முடைய कर சீஷர் கையில பிட்டு கொடுத்தார். अपने चेलों के हाथ पर तोड़ அவர்கள் कर दिया। பரிமாறினார்கள். उन्होंने हर एक को भोजन खिलाया। 37ஆம் வசனம் சொல்லுகிறது. 27 वचन कहती verse है, 37ல பார்க்கிறோம். 27 वचन कहती है, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். सारे लोग खाकर तृप्त हो गए மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார். और बचे हुए टुकड़ों को 7 टोकरी भरकर निकाला। எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிட்டாங்க. सब लोग खाकर तृप्त हो गए। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இந்த சம்பவத்துல इस घटने में ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு தெளிவாக்க விரும்புகிறேன். 3 बातों को मैं आपको समझाना चाहता हूँ। ஒன்று, पहला, நம்முடைய தேவன் யார்? हमारा परमेश्वर कौन है? அவர் முன்னமே நம்முடைய தேவைகளை அறிந்தவர். वो पहले से हमारे जरूरतों को जानता है। ஹல்லேலூயா. हालेलुया। Try to understand who is our God. हमारा परमेश्वर कौन है इसे समझने की நம்முடைய कोशिश தேவன் करो। யார் என்பதை புரிஞ்சிட்டோம் அப்படினா हमारे परमेश्वर कौन इसे यदि हम समझ गए நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிறதை பெற்றுக்கொள்ளலாம். हमारे जीवन में जो करने वाला है उसे हम पा सकते हैं। இங்கிருந்து இந்த சம்பவத்தை நாம் கற்றுக்கொள்வது என்ன தெரியுமா? यहाँ से हम सीखने वाली बात क्या है? நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை நான் அறிவதற்கு முன்பாகவே அவர் அறிந்தார். हमारा परमेश्वर हमारे जरूरतों को मैं जानने से पहले वो இந்த जानता है। நம்பிக்கையும் விசுவாசமும் தேவ பிள்ளைகள்ட்ட எப்போதும் ये भरोसा और विश्वास परमेश्वर के बच्चों के पास हमेशा होना உங்களுக்கு चाहिए। சாப்பாடு வேணும்னு தெரியதற்கு முன்பாக என் இயேசுவுக்கு தெரியும் உங்களுக்கு சாப்பாடு வேணும். आपके लिए भोजन चाहिए, आप जानने से पहले मेरा यीशु जानता है நீங்க उसे। வழியில சோர்ந்து போவீங்கன்னு தெரியதற்கு முன்பாக இயேசுவுக்கு தெரியும் நீங்கள் வழியில சோர்ந்து आप போவீங்க. रास्ते में थक जाओगे इसे जानने से पहले वो जानता है। உங்க ஆபீஸ்ல அல்லது உங்க வேலையில நாளைக்கு பிரச்சனை வரின்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்பாக இயேசுவுக்கு தெரியும். आपके ऑफिस में, आपके नौकरी में एक समस्या आने वाली है, आप जानने से पहले मेरा यीशु உங்களுக்கு जानता है। எதிராக ஒரு மனுஷன் எழும்புவான் என்பது நமக்கு தெரிவதற்கு முன்பாக आपके विरुद्ध நம்முடைய தேவனுக்கு தெரியும். आपके विरुद्ध एक मनुष्य उठने से पहले मेरा परमेश्वर जानता நம்முடைய है। தேவன் யார் தெரியுமா? मेरा परमेश्वर कौन है जानते நாம் हैं? அறிவதற்கு முன்பாக நமக்கானதை அவர் हम அறிந்திருக்கிறார். जानने से पहले हमारे लिए सब बातों को वो जानता அந்த है। தேவனிடம் நம்பிக்கை உள்ளவராய் இருங்க. उस परमेश्वर के पास भरोसेमंद बनकर தர்சால் रहेंगे। உங்க நம்பிக்கை அவர் மீது வைங்க. केवल अपने भरोसे को उस पर रखो। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। சோ நம்ம தெரியறதுக்கு முன்பாக அவர் அறிஞ்சிருக்கிறார். हम जानने से पहले वो जानता है। இரண்டாவது நம்முடைய தேவன் யார்? दूसरा हमारा परमेश्वर कौन है? நம்முடைய தேவைகளை हमारी जरूरतों को அதிசயமாய் சந்திக்கிற தேவன் அவர். अद्भुत रीति से पूरा करने वाला परमेश्वर है। हालेलुया। हालेलुया। 7 அப்பத்தை வைத்து 7 रोटियों को रखकर, சில மீன்களை வைத்து कुछ मछलियों को அந்த रखकर, அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது उस अध्याय की आखिरी वचन कहती சாப்பிட்ட है, புருஷர்கள் மாத்திரம் 4000 பேரா இருந்தார்கள். खाए हुए केवल पुरुष 4000 लोग थे। ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அங்க எண்ணிக்கை அல்ல. स्त्री और बच्चों का वहां पर गिनती ही नहीं है। 7 அப்பத்தை வச்சு 7 रोटी को சில रखकर, மீன்களை வச்சு कुछ मछलियों को रखकर 4000 பேருக்கும் மேற்பட்டதான ஜனங்களை போஷிப்பது சாத்தியமற்ற ஒரு காரியம். 4000
1000 से भी अधिक लोगों को खिलाना ये असंभव है। அல்லேலூயா. Hallelujah. It's not possible. ये असंभव है, அது முடியவே முடியாது. ये हो ही नहीं सकता। ஆனால் लेकिन என் தேவன் அதிசயமாய் செய்வார். मेरा परमेश्वर चमत्कार रीति से उसे करता है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நீங்க இந்த நம்பிக்கை வைங்க. आज उस भरोसे को आप இந்த रखो। மாதத்துல इस महीने में நீங்க எதை ஃபேஸ் பண்ணாலும் சரி, आप किसी भी बात का सामना करो, எந்த காரியம் உங்களுக்கு முன்பாக வருகிறதோ कोई भी बात आपके विरुद्ध उठे, அந்த காரியத்துல ஒரு நம்பிக்கையோட இருங்க. उस बात में एक भरोसा रखो, என் தேவன் அதிசயத்தை செய்ய போகிறார். मेरा परमेश्वर मेरे लिए चमत्कार को करने वाला है। அல்லேலூயா. हालेलुया। தேவன் எனக்கு அதிசயத்தை मेरा செய்வார். परमेश्वर मेरे लिए चमत्कार करेगा, அதிசயமாய் நடத்துவார். वो अद्भुत रीति से चलाएगा, அதிசயமாய் தேவனை वो சந்திப்பார். अद्भुत रीति से मेरे जरूरतों को पूरा அதிசயமான करेगा, பாதையை நான் பார்க்க और போகிறேன். अद्भुत मार्ग को मैं देखने वाला हूँ। பிப்ரவரி மாதத்துல நீங்க अनेक அதிசயத்தை ये பார்க்க போறீங்க. फरवरी महीने में आप कई सारे चमत्कार को देखने वाले हो। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது நம்முடைய தேவன் யார்? तीसरा हमारा परमेश्वर कौन है? நம்முடைய தேவைகளை காட்டிலும் அதிகமாய் கொடுக்கிறார். हमारे जरूरतों से बढ़कर अधिक वो देता है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க எதை கேக்குறீங்களோ आप जिसे मांगते हो அதை விட அதிகமாய் கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவன். उससे भी अधिक देने वाला हमारा परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। ஆவியானவர் உணர்த்துற ஒரு காரியத்தை சொல்லுங்க. पवित्र आत्मा महसूस दिलाने वाले एक बात को ஒரு कहता சில हूं। மாதங்கள்ல कि कुछ महीनों உங்களுக்கு में சில பேருக்கு ப்ரமோஷன்ஸ் இருக்கலாம், ஆபீஸ் आप में से कुछ लोगों के लिए प्रमोशन हो சில सकता है, இன்கிரிமெண்ட் ऑफिस में இருக்கலாம். कुछ इंक्रीमेंट हो நீங்க அது सकती है। கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு आप இருக்கலாம். सोच रहे हो कि वो क्या मुझे मिलेगी क्या नहीं என் मिलेगी, ஆபீஸ்ல எனக்கு ப்ரமோஷன் मेरे கொடுப்பாங்களா, ऑफिस में मुझे प्रमोशन मिलेगा எனக்கு क्या, இந்த இந்த ஒரு போஸ்டுக்கு நான் வருவேனா, क्या इस पद में मैं आऊंगा, அல்லது நான் எதிர்பார்க்கிற இந்த இன்கிரிமெண்ட் எனக்கு क्या கிடைக்குமா. मैं चाहने वाला ये इंक्रीमेंट मुझे मिलेगी। அல்லேலூயா. हालेलुया। இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க இருந்து கொண்டு இருக்கலாம். आज ऐसे परिस्थिति में आप हो सकते हो। இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறது, आज पवित्र आत्मा அதை कहता है நம்புங்க, उस पर भरोसा நம்பி करो, ஜெபிங்க. उससे भरोसा कर कर प्रार्थना நான் करो। எதிர்பார்ப்பதை காட்டிலும் मैं बाट जोने से चाहने से எனக்கு बढ़कर அதிகமாய் என் தேவன் எனக்கு கொடுப்பார். मेरे लिए अधिक मेरा परमेश्वर देगा, எனக்கு அதிகமாய் கொடுப்பார். मुझे वो अधिक देगा। அல்லேலூயா. हालेलुया। 7 அப்பத்தை சிறு மீன்களை சாப்பிட வைத்தவர் மீதியையும் எடுக்க வைத்தார். 7 रोटी और कुछ मछलियों को खाने लगाने वाला बचत को भी निकाला। அல்லேலூயா. हालेलुया। எக்ஸ்ட்ரா கொடுத்தாருங்க. एक्स्ट्रा भी दिया। நீங்க நினைப்பதை காட்டிலும் 2 மடங்கு ப்ரமோஷன் கொடுக்க आप முடியும். सोचने से बढ़कर दुगना आपको प्रमोशन நீங்க दे सकता நினைப்பதை है। காட்டிலும் 2 மடங்கு இன்கிரிமெண்ட் பண்ணி கொடுக்க आप முடியும். सोचने से बढ़कर दुगना आपको इंक्रीमेंट दे நீங்க सकता है। நினைப்பதை காட்டிலும் பெஸ்ட் வேலையை உங்களுக்கு கொடுக்க முடியும். आप चलने से बढ़कर एक बेस्ट नौकरी आपको நீங்க दे सकता நினைப்பதை है। காட்டிலும் உங்க பிசினஸ் 2 மடங்கு கூட்டி கொடுக்க आप முடியும். चलाने से बढ़कर आपके धंधे को दुगना वो चला कर दे सकता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த 3 காரியத்தை அவர் செய்துட்டு தான் ஜனங்களை திருப்தியாக்குறார். ये 3 बातों को वो कर कर लोगों को तृप्त करता है। அல்லேலூயா. हालेलुया। ஒன்று நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை முன்னாடியே அறிஞ்சிருக்கிறார். पहला मेरा परमेश्वर मेरे जरूरतों को पहले से ही இரண்டாவது நம்முடைய जानता है। தேவைகளை அவர் அதிசயமாய் சந்திக்கிற தேவன். दूसरा हमारे जरूरतों को अद्भुत रीति से वो पूरा करता है। மூன்றாவது நம்முடைய தேவன் நாம் எதை கேட்கிறோமோ அதை விட அதிகமாக और கொடுக்கிறார். तीसरा मेरा परमेश्वर जो हम मांगते हैं उससे भी बढ़कर वो நீங்கள் पूरा करता है। வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற आप தேவன். सोचने और मांगने से बढ़कर क्रिया करने वाला मेरा परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அந்த தேவன்ட்ட उस परमेश्वर के உங்க पास பிரச்சனையை சொல்லுங்க. अपने सारे समस्याओं को बताओ। அல்லேலூயா. हालेलुया। இப்ப நல்லா சாப்பிட்டு अब अच्छी तरह खाकर திருப்தி அடைந்தார். तृप्त हो गए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தின் लेवियों की किताब 25वां अध्याय 18 லிருந்து 22 வரைக்கும் பார்க்கும் பொழுது 18 से लेकर 22 तक देखते हैं। லேவி சாப்டர் 25 verse 18 to 22 வரைக்கும் பார்க்கிறோம். लेवियों की किताब 25वां अध्याय 18 से लेकर அங்கே 22 ஆண்டவர் சொல்லுகிறார், वहां पर परमेश्वर कहता है நீங்க என் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்க, तुम मेरे आज्ञाओं का पालन करो, என் வார்த்தையை கேளுங்க. मेरे शब्दों को सुनो। அப்படி கேட்கும் பொழுது ऐसे सुनते நான் समय உங்களை ஆசீர்வதிப்பேன், मैं तुम्हें आशीष நான் करूंगा, உங்களை திருப்தியாக்குவேன். मैं तुम्हें तृप्त करूंगा। எப்படி திருப்தியாக்குவேன் தெரியுமா? कैसे तृप्त करूंगा? நீங்க லேவியராகமம் 20 கட்டளையின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகள் நடக்க கடவீர்கள். ஓகே, போது நான் ஷார்ட்டா சொல்றேன், நேர குறைவா இருக்கிறது. இங்க சொல்றாரு, என் கட்டளையின்படி நீங்க செய்யுங்க. यहाँ पर कहता है मेरी आज्ञा के अनुसार तुम करो, என் நியாயங்கள்படி நீங்க செய்யுங்க. मेरे न्याय के अनुसार तुम करो। அப்படி நீங்க செய்யும் பொழுது ऐसे तुम करते உங்க समय தேசத்துல சுகமா இருப்பீங்க. तुम्हारे देश में चंगे भले रहोगे। அல்லேலூயா. हालेलुया। அப்படி இருக்கும் பொழுது ऐसे रहते समय பூமி தன் கனியை தரும். पृथ्वी अपने फल को देगी। நீங்க திருப்தியா சாப்பிட்டு அதுல சுகமா இருப்பீங்க. आप तृप्त रीति से खाकर वहां पर चंगे रहोगे। எப்படிப்பட்ட திருப்தி ஆண்டவர் கொடுப்பார்? किस प्रकार का तृप्तता वो देगा? நான் சுருக்கமா சொல்றேன். उससे मैं सारांश में कहता हूं। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? 7
7वें साल में हम किसे खाएंगे? நாங்கள் விதைக்காமலும் விளையதை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வார்களானா? हम न तो बोना पड़े और न तो उपज को उगाना जरूरी होगा। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு इजराइल लोगों के लिए ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். परमेश्वर ने एक आज्ञा दिया। கானான் தேசத்துல சேர்ந்த உடனே कानान देश जाकर पहुंचते ही அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. उनके लिए एक आज्ञा दी गई। எப்படி 7ஆம் நாளை அவர் ஓய்ந்திருக்க சொன்னாரோ, जैसे 7वें दिन को उन्होंने विश्राम का दिन ठहराया, அதே போல 7ஆம் வருஷமும் ஓய்ந்திருக்கிற வருஷம். वैसे ही 7वां साल भी एक विश्राम का साल रहे। 7ஆம் நாள் மனுஷனாகிய நமக்கு ஓய்வு நாள். 7वें दिन मनुष्य हमारे लिए विश्राम का दिन। 7ஆம் வருஷம் பூமிக்கு அது ஓய்ந்திருக்கிற और 7वां साल इस पृथ्वी के लिए एक विश्राम का அந்த दिन। வயல்வெளிகளுக்கு इसका मतलब उस खेती के लिए என்ன ஒரு கட்டளைன்னா, कैसा आज्ञा है? நீங்கள் 6 வருஷம் விதைக்கலாம் அறுக்கலாம். तुम 6 साल बो सकते हो, कटनी कर सकते हो। 4 வருஷம் நல்ல விதைங்க, 6 साल अच्छा बो, நல்லா बोकर அறுங்க, कटनी करो, நல்ல தானியத்தை சேருங்க, अच्छे फसल को நல்லா इकट्ठा करो, சாப்பிடுங்க. अच्छा खाओ। ஆனா 7ஆம் வருஷத்துல लेकिन 7वें साल में நீங்கள் அந்த பூமியில விதைக்க கூடாது. तुम उस भूमि में कोई बीज नहीं बोओगे। இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கேள்வி கேட்பாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். अब इजरायली सवाल करेंगे ऐसे परमेश्वर कहता है। 7ஆம் வருஷத்துல எப்படி நாங்க புசிப்போம்? 7वें साल में हम कैसे खाएंगे? நாங்க விதைக்கவும் கூடாதா, हम तो बोना भी नहीं நாங்க है, அறுக்கவும் கூடாதா, हम कटनी भी नहीं அப்ப करना है। 7ஆம் வருஷத்துக்கான சாப்பாடு எங்க இருந்து வரும்? तो 7वें साल का खाना कहां से आएगा? ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறோம். हम एक नौकरी करते हैं, திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, अचानक परमेश्वर 6 कहते हैं வருஷம் வேலை பாருப்பா, 6 साल नौकरी करो, 7ஆவது வருஷம் நீ வேலை பார்க்க கூடாது. 7वां साल नौकरी मत करो। என்ன ஆகும்? क्या होगा? ஒரு மாசம் ஓட்டுறதுக்கே நம்மளால கஷ்டம். 1 महीना निकलना हमारे लिए बड़ी बात இன்னைக்கு है। இருக்கிற சிச்சுவேஷன்ல आज की परिस्थिति में அவ்வளவு லோன் வாங்கி உள்ள வச்சிருக்கோம். इतना लोन लेकर हमने रखा है, மாசம் இஎம்ஐ போயிடுது. महीने का EMI जाती है। நமக்கு ஒரு மாசம் வேலை இல்லனாலே अगर 1 महीना नौकरी नहीं है तो அடுத்த மாசம் பேங்க்கார வீட்டுக்கு வந்துருவான். अगला महीना बैंक वाला घर पर आ जाएगा। ஹalleluya हालेलुया। இட்ஸ் आवर சிச்சுவேஷன். அதான் நம்ம हमारी சிச்சுவேஷன். परिस्थिति यही है। ஹalleluya हालेलुया। இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, अब इजराइल लोगों को परमेश्वर कहता 6 है வருஷம் வேலை பார்க்கலாம், तो 6 साल तू काम कर सकता 7ஆவது है, வருஷம் என்னுடைய அந்த விளை நிலத்தை நீங்க சும்மா விட்டுறணும். लेकिन 7वें साल उस उपज के भूमि को तुम ऐसे खाली छोड़ देना। எப்படி சாப்பிடுவோம்? हम कैसे खाए? ஆண்டவர் சொல்றாரு 21ஆம் வசனம், परमेश्वर 21 वचन में कहता 6ஆம் है வருஷத்தில் 6वें साल के உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். तुम्हारे लिए आशीष को मैं अनुग्रह रूपी दूंगा। கர்த்தர் எப்படி உங்களை சாப்பிட வச்சு திருப்தியாக்குவார்? परमेश्वर कैसे तुम्हें खिला पिला कर तृप्त करेगा। கவனமா கேளுங்க. ध्यान से सुनो। ஆண்டவர் சொல்றாரு 6ஆம் வருஷத்துல परमेश्वर कहता है कि 6वें साल में நான் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவேன். मैं तुम्हें अनुग्रह करूंगा। ஹalleluya हालेलुया। என்ன அனுக்கிரகம் பண்ணுவார்? कैसा अनुग्रह करेगा? 6ஆம் வருஷத்துல 6वें साल में 3 வருஷத்திற்கான பலன் நான் உங்களுக்கு தருவேன். 3 साल का फल मैं तुम्हें दूंगा। வாட் எ கிரேட் காட். कितना महान परमेश्वर। हालेलुया। हालेलुया। 6ஆம் வருஷத்துல 6वें साल में இப்ப 6 வருஷமும் 6 साल இவங்க तक விதைச்சாங்கன்னா इन्होंने बोए எதை விதைச்சார்களோ जिसे इन्होंने बीज बोया அந்த வருஷத்திற்கான பலனை மாத்திரம் தான் கிடைக்கும். केवल उस साल का फल उन्हें मिलती थी। நான் இப்படி நம்ம மொழியில சொல்றேனே, मैं अपनी भाषा में कहता हूँ, ஈசாக்கு விதை விதைத்தான், ईसाक ने बीज बोया, அந்த வருஷத்துல அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். उस साल में उसके लिए 100 गुना प्रतिफल मिली। அப்ப 6 வருஷம் तो 6 साल 100 மடங்கு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. 100 गुना प्रतिफल उसे मिली। ஹalleluya हालेलुया। 5 வருஷம் 100 மடங்கு பலன் கிடைத்தது. 5 साल तक 100 गुना प्रतिफल मिला। 6வது வருஷத்துல लेकिन 6वें साल में ஆண்டவர் ஒரு அனுக்கிரகம் பண்ணுகிறார். परमेश्वर एक अनुग्रह दिखाया, ஒரு கிருபையை வைக்கிறார். एक अनुग्रह को रखता है। அந்த கிருபை என்ன செய்யும் वो தெரியுமா? अनुग्रह क्या करती है? இந்த 6வது வருஷத்துல इस 6वें साल में 100 மடங்கு ஆசீர்வாதம் அல்ல 300 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். 100 गुना प्रतिफल नहीं 300 गुना प्रतिफल को देती है। ஹalleluya हालेलुया। ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. परमेश्वर ने कहा हुआ वचन है। 6ஆம் வருஷத்துல 6वें साल में நான் 3 வருஷத்தின் பலனை கொடுப்பேன். मैं 3 साल के प्रतिफल को दूंगा। எதுக்குங்க 3 வருஷம்? क्यों 3 साल का प्रतिफल? எக்ஸ்ட்ரா ஒன்னு தானே நமக்கு வேணும். अगर ज्यादा से ज्यादा तो एक ही हमें चाहिए। 7ஆம் வருஷம் தானே விதைக்க மாட்டோம். 7वां साल हम बीज இப்ப नहीं 6ஆம் बोएंगे। வருஷம் நம்ம விதைச்சி अब 6वें साल बीज ஆண்டவர் बोकर வந்து அடுத்த வருஷத்திற்கான அப்ப 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். अगले साल के यानी के दुगना आशीष को देना चाहिए। அதுவே எனஃப் தானே நமக்கு. वो तो हमारे लिए काफी है। அத வச்சு தான் காலத்தை ஓட்டிரலாமே. उसे रखकर हम गुजारा कर सकते हैं। ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता है 3 வருஷத்தின் பலனை கொடுப்பேன். मैं 3 साल के प्रतिफल को दूंगा। 6ஆம் வருஷத்துக்கு அப்புறம் 6वें साल के बाद நீங்க 8வது வருஷம் விதைப்பீங்க. तुम 8वें साल में बीज बोओगे। 8ஆம் வருஷம் விதைச்சி 8वें साल बीज बोकर 9ஆம் வருஷத்துல தான் நீங்க சாப்பிட ஆரம்பிப்பீங்க. 9वें साल में तुम खाने लगोगे। இந்த 6ல இருந்து 7 8 9 இந்த लेकिन 6ல ये இருந்து 6 से लेकर 8 तक 6 7 8 இந்த 3 வருஷம் ये तीनों साल ஆண்டவருக்கு தெரியும். परमेश्वर जानता है। உங்களுக்கு ஒரு வருஷம் தான் ஓய்வு.
तुम्हारे लिए 1 साल विश्राम है, ஆனா ஆண்டவருடைய கணக்கின்படி 3 வருஷத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு தேவை. लेकिन परमेश्वर की गिनती के अनुसार 3 साल तुम्हें भोजन चाहिए, ஏன்னா 7 வருஷம் சாப்பிட விதைக்க முடியாது. क्योंकि 7वां साल बो नहीं 8 सकते, வருஷம் விதைப்பீங்க, 8वां साल बोओगे, அது அறுப்பது 9ஆம் வருஷத்துல. लेकिन उसकी कटनी 9वें साल சோ में करोगे. 3 வருஷம் நீங்க இடைக்கு இருக்கிறது. तो 3 साल बीच में पड़ा है, அதுதான் ஆண்டவர் சொல்றார். इसलिए परमेश्वर कहता है 6ஆம் வருஷத்துல तुम 6वें நான் साल உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேன். मैं तुम पर अनुग्रह करूंगा, 3 வருஷத்தின் பலனை கொடுக்கும். 3 साल के फल को वो அது देगी, எப்படி தெரியுமா கொடுக்கும்? वो भी कैसा देगी? நீங்க திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் குடியிருக்கத்தக்கதா आप கொடுக்கும். तृप्त रीति से खा पीकर अच्छे सुखी जीवन जीने लाए। ஹalleluya. हालेलुया। 9ஆம் வருஷம் மட்டும் நீங்க பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். 9वें साल तक तुम पुराने प्रतिफल का खाओगे, அந்த வருஷத்தின் பலன் விளையிற வரைக்கும் பழைய பலன் சாப்பிடுவீங்க. उस साल के उपज आने तक तुम पुराने साल के उपज को खाओगे। हालेलुया, 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 हालेलुया। அப்ப தேவன் எவ்வளவு ஆச்சரியமா तो நடத்துறாரு. परमेश्वर कितने अचंभ रीति से चलाता है। हालेलुया, हालेलुया। என் தேவனுக்கு मेरा परमेश्वर 1 மடங்கும் கொடுக்க முடியும், 1 गुना भी दे सकता है, 100 மடங்கும் கொடுக்க முடியும், 100 गुना भी दे सकता है, 300 மடங்கும் கொடுக்க முடியும். 300 गुना भी दे सकता है। हालेलुया, हालेलुया। ஆனா நம்பணும். लेकिन भरोसा 6ஆம் வருஷத்து முடிஞ்சு 7ஆம் வருஷத்துல போய் வயல்ல நிக்க கூடாது. 7वें साल में जाकर फिर से खेत में नहीं खड़े रहना। புரியுதா? 7ஆம் வருஷத்துல வயல்ல நின்னா அது விளையாது. अगर 7वें साल में खेत में खड़े रहेंगे तो उपज அதுக்கு नहीं அடுத்த आएगी। வசனம் ரொம்ப அருமையா இருக்கு. उसका अगला वचन और भी अद्भुत தேசம் है। என்னுடையதா இருக்கிறபடியால் देश मेरी है, इसलिए நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். तुम खेतों को बेचने की जरूरत नहीं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। என்ன தெரியுமா? यहाँ पर हम ஐயோ देखते हैं, 7ஆவது வருஷத்துல நமக்கு ஒண்ணும் இருக்காதே, हाय 7वें साल में हमें कुछ नहीं होगा, 8ஆவது வருஷத்துல ஒண்ணும் இருக்காதே. 8वां साल में कुछ नहीं होगा। அந்த பிரச்சனையில उस समस्या के कारण நிலத்தை வித்துறாதீங்க. खेत को बेच मत डालो, ஏன்னா அது என்னுடைய நிலம், क्योंकि वो मेरी அது जमीन என்னுடைய है, தேசம். वो मेरा देश है। ஹalleluya, हालेलुया। அவசரப்பட்டு எதையும் விடாதீங்க. जल्दबाजी में किसी को छोड़ मत அவசரப்பட்டு दो, எந்த வேலையும் விடாதீங்க. जल्दबाजी में कोई नौकरी छोड़ मत அவசரப்பட்டு दो, எந்த காரியத்தையும் செய்யாம और இருந்தாங்க. जल्दबाजी में कोई कार्य मत करो। ஆண்டவர் சொல்லுகிறது, परमेश्वर அது कहता है என்னுடையது, वो मेरा அது है, என்னுடையது, वो मेरा அந்த है, வருஷத்தின் பலனை நான் கூட்டி கொடுப்பேன். उस साल के प्रतिफल को मैं मिला कर दूंगा। ஹalleluya, हालेलुया। அப்ப ஆண்டவர் நம்மை திருப்தியாய் நடத்தும் तो பொழுது परमेश्वर हमें तृप्त चलाते உங்களுக்கு समय எந்த ஒரு குறைவுகள் ஆகாரத்தினால் வருவதல்ல, तुम्हारे लिए कोई भी कमी घटी भोजन के कारण नहीं ஆகாரத்தினால் आएगी, வருவதல்ல. भोजन के कारण कोई कमी नहीं रहेगी। ஹalleluya, हालेलुया। லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் लेवियों की किताब 26वां अध्याय 2 இருந்து 5 வரைக்கும் பார்க்கும் பொழுது 2 से लेकर 5 तक देखते हैं। என் கட்டளைப்படி நீங்க செய்து मेरी आज्ञा के अनुसार என் तुम कर கற்பனைகளை कर, நீங்க செய்தீங்கன்னா यदि आप उसके अनुसार करने पर நான் பூமியில மழையை கொடுப்பேன், मैं पृथ्वी पर बरसात को அது बरसाऊंगा, தன்னுடைய பலனை वो தரும். अपने प्रतिफल को देगी। எது வரைக்கும் தரும் தெரியுமா? कब तक देगी? 5ஆம் வசனம் சொல்லுகிறது, 5वां वचन कहती है திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் दाख लता तोड़ने वाले दिन तक, போரடிப்பு காலம் இருக்கும், और तुम उपज को बीज को निकालने लायक तक, விதைப்பு காலம் வரைக்கும் और बोने तक, திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். दाख लता को तोड़ने वाले दिन तक நீங்கள் रहेगी। அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு आप रोटी को तृप्त खाकर உங்க தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். तुम्हारे देश में सुखी तृप्त रहोगे। ஹalleluya, हालेलुया। இது சில பேருக்கு புரியாது, நான் விளக்குறேன். मैं और समझाकर कहता हूँ, இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ये वचन क्या कहती है? திராட்சைப்பழம் இருக்கு, एक अंगूर का पेड़ है, திராட்சை தோட்டம். अंगूर का खेत है। இப்போ அதனுடைய பழத்தை நீங்க பறிப்பீங்க. अब उस अंगूर को आप तोड़ोगे, அந்த பழத்தை பறிக்கிற வரைக்கும் उस अंगूर को तोड़ने तक என்ன இருக்குன்னா போரடிக்கிற காலம் இருக்கும். और जो है आप जो बीज धान्य इकट्ठा करने वाला दिन रहेगी। ஹalleluya, हालेलुया। போரடிக்கிற காலம் என்றால் ये जो दिन कहा गया है இந்த बीज को திராட்சை निकालने, பழத்தை நீங்க அத வந்து நம்ம மிதிச்சு எடுத்து அத திராட்சை ரசம் எடுத்து ये अंगूर को निकाल कर पीस कर कूट कर उसमें से रस निकाल कर அதிலிருந்து என்னென்ன காரியங்களை செய்து நம்மால் வியாபாரம் பண்ண முடியும், उस रस के द्वारा आप क्या धंधे कर सकते हैं, उसे पूरा அதெல்லாம் करने செய்யற तक, வரைக்கும் ये सब पूरा करने तक திராட்சை பழம் வந்துட்டே இருக்குமா. वहां पर ये अंगूर लगी ही रहेगी। ஓகே, இதை இப்ப நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. इसे आपने करने लग गए। இப்ப இந்த போரடிக்கிறவனா இது திராட்சை பழத்தினால் நமக்கு என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ इस अंगूर को रखकर आप जो भी उसके द्वारा क्रिया कर सकते அதெல்லாம் हो, செய்து ये सब कर कर அது எப்ப முடியும் தெரியுமா? वो कब पूरा होगी? திராட்சை பழம் அடுத்து பழுக்கிற வரைக்கும் இருக்கும். अगला वो अंगूर पकने तक। ஹalleluya, हालेलुया। அடுத்து திராட்சை பழம் படிப்பீங்க, अगला फिर से अंगूर அடுத்து लगेगी, திராட்சை ரசத்தை எடுப்பீங்க, फिर से उसमें से अंगूर में से आप அதுல இருந்து दाख என்னென்ன रस காரியங்கள் निकालोगे, செய்யணும் அதுல இருந்து எடுப்பீங்க, उसमें से क्या क्या करना है அதை वो வியாபாரம் निकालोगे, பண்ணுவீங்க, उसे धंधा அது करोगे, முடியிற நாட்களுக்குள்ள திராட்சை பழம் பழுக்க वो ஆரம்பிச்சிடும். अंत होने से पहले फिर अगला दाग लता लग ஆண்டவர் जाएगी। என்ன சொல்றாரு தெரியுமா? परमेश्वर क्या कहता है? உங்க சாப்பாடு முடியிறதுக்குள்ள அடுத்த வேளைக்கான சாப்பாடு ஆல்ரெடி ரெடி பண்ணி आपका भोजन खत्म होने से पहले अगले समय का भोजन அது तैयार हो ஷார்ட்டா जाए। சொல்லணும் அப்படிதான். उसे सारांश में कहना நீங்க है ஒரு तो முறை அரிசி வாங்குறீங்க, आप एक घोनी चावल
चावल உங்களுக்கு खरीदते தெரியும் हो, ஒரு மூட்டை அரிசி ஒரு மாசம் ஓடும். आप जानते हो कि एक गोनी एक महीना चलेगा. நீங்க நினைக்கிறீங்க 28வது நாள் நினைக்கிறீங்க, आप 28वें दिन में सोचते हो 2 நாள்ல என்னுடைய அரிசி முடிய போகுது, 2 दिन में मेरा चावल खत्म होने वाली 2 है, நாள்ல முடிஞ்சிரும். 2 दिन में खत्म हो ஆனா जाएगी. என்கிட்ட அடுத்த 2 நாளைக்குள்ள வாங்குறதுக்கு பைசா இல்ல. लेकिन 2 दिन में मुझे खरीदने के लिए அப்படி पैसा நீங்க नहीं है. நினைக்கிறேனே இல்ல, आप ऐसे सोचने वाले समय அந்த में 2 நாள் முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு மூட்டை அரிசி ஆண்டவர் தருவார். वो 2 दिन समाप्त होने से पहले परमेश्वर एक और गोनी चावल दे देगा. ஹalleluya हालेलुया. ஹalleluya. this is the நம்ம பிராக்டிகல் லைஃப்ல ஆண்டவர் செய்வாருங்க. ये हमारे सामान्य जीवन में परमेश्वर करने वाली அதான் कार्य நீங்க है. சாப்பிட்டு திருப்தியா இருப்பீங்க, इसलिए लोग कहता है कि तुम खा पी कर நீங்க तृप्त சுகமா கூட रहोगे, இருப்பீங்க, तुम चंगे भले रहोगे, எதை குறித்து கவலைப்படாதீங்க. किसी बात के बारे में चिंता मत உன்னுடைய करो. தேவை முடிவதற்குள்ளாக என் தேவன் அதற்கான தேவையை சந்திப்பார். तुम्हारे जरूरत पूरा होने से पहले उसके अगले जरूरत को पूरा कर देगा. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. சில பேர் நினைப்பீங்க कुछ लोग सोचते हो ஆபீஸ்ல லெட்டர் இது போட்டாச்சு, ऑफिस में लेटर डाल दिया है, ஹalleluya அடுத்த வேலையை விடணும், अगला नौकरी ஆனா छोड़ना அடுத்த है, வேலை இன்னும் ரெடி ஆகல. लेकिन अगला नौकरी अब तक तैयार ஆனா नहीं हुआ உங்க है. நோட்டீஸ் பீரியட் முடியறதுக்குள்ள ஆண்டவர் இன்னொரு வேலையை ரெடி பண்ணி लेकिन வச்சிருப்பார். आपके नोटिस पीरियड खत्म होने से पहले परमेश्वर एक और नौकरी तैयार रखेगा. ஹalleluya என் தேவன் ஆச்சரியமானவர். मेरा परमेश्वर अद्भुत है. அதான் சொல்றேன், அவர் அதிசயமா தான் எல்லாம் நடத்துவார். इसलिए वो कहा गया है कि वो चमत्कार रीति से सब कुछ करेगा. இந்த வார்த்தையை நம்புங்க. इस वचन को भरोसा करो. हालेलुया. हालेलुया. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீங்க. अब पेट भरकर खाकर तृप्त हो ஒரு जाओगे, குறை வராது. कोई भी कमी घटी नहीं. ஹalleluya हालेलुया. அதே போல उसी तरह அவருடைய பரிசுத்த ஆலயத்தின் நன்மையினால் நீங்க திருப்தி ஆவீங்க. उसके पवित्र भवन के भलाई से तुम तृप्त हो जाओगे. ஹalleluya हालेलुया. ஒன்று உங்கள் வீடுகளிலே உங்கள் பொருளாதாரத்தை ஆண்டவர் நிறைவாய் வைத்து உங்களை திருப்தி. पहले आपके घरों में आपके सारे आर्थिक स्थितियों को परमेश्वर तृप्त करेगा. இரண்டாவது சொல்லுகிறார், दूसरा कहता है உங்களுடைய பரிசுத்த ஆலயத்தின் நன்மையினால், சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், भजन संगीता 65वां अध्याय उसका 4था वचन में कहता है, 65:4ல பாருங்க, भजन संगीता 65:4 में कहता है, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தி तेरे ஆவோம். पवित्र भवन नामक तेरे घर के भलाई से हम तृप्त होकर. ஹalleluya हालेलुया. இரண்டாவது உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நன்மையாய் கொடுப்பார். दूसरा तुम्हारे आत्मिक भलाइयों को आशीष रूप देगा. அது எங்கு கிடைக்கும் அப்படினா, वो कहां पर मिलेगी? அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய அவருடைய வீட்டில தான் அது கிடைக்கும். उसके पवित्र भवन नामक उसके घर पर मिलेगी. அதுக்கு தான் ஆராதனையை விடக்கூடாது. इसीलिए कहता है कि आराधना को मिस मत करो. ஹalleluya हालेलुया. அதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வரணும். इसलिए हमें कलीसिया में आना ஏன்னா இந்த जरूरी है, ஆலயம் என்பது தேவனுடைய வீடு. क्योंकि ये चर्च परमेश्वर का घर है. இது இந்த வீட்டில இருந்து உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். इस घर से आपके लिए भलाई होगी. உங்களுக்கான நன்மைகளின் காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து आपके கொடுப்பார். सारे भलाई के कार्यों को आशीष बना कर देगा. ஹalleluya हालेलुया. நன்மையான எந்த ஈவும், भलाई के सारे तोहफे பூரணமான எந்த வரவும் और परिपूर्ण सारे ஜோதிகளின் भलाई பிதாவினிடத்தில் உருவாகி வருகிறது. ज्योतियों के पिता के पास से तैयार होकर அப்ப आती இந்த है. ஆலயம் என்பது தேவனுடைய तो வீடுங்க. ये चर्च जो है परमेश्वर का घर है. இந்த தேவனுடைய வீட்டில इस परमेश्वर के घर में உங்களுக்கான நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். आपके भलाइयों को परमेश्वर ने रखा உன் है. வாயை நன்மையினால் திருப்தியாக்குவார். तेरे जीवन को भलाई से तृप्त करेगा. ஹalleluya हालेलुया. உம்முடைய ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தில் நாங்கள் திருப்தியாவோம். इस कलीसिया के परिपूर्णता से हम तृप्त होंगे. சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, भजन संगीता 17 उसका 15 कहती உம்முடைய है, சாயல் நாங்கள் திருப்தியாவோம். तेरे स्वरूप से हम तृप्त हो जाएंगे. ஹalleluya हालेलुया. அப்ப ஒன்று உலக பிரகாரமாக பொருளாதார ரீதியில நம்ம ஆண்டு வந்து திருப்தியா இருக்கிறார். पहले दुनिया की रीति में आर्थिक स्थिति में परमेश्वर हमें तृप्त करता है. இரண்டாவது ஆவிக்குரிய ரீதியில அவருடைய வீட்டின் அவருடைய ஆலயத்தின் மகிமையினால और दूसरा एक दुनिया की रीति में उसके कलीसिया के भलाई அவருடைய से, ஆலயத்தில் கிடக்கிற நன்மையினால उसके कलीसिया में रहने वाली भलाइयों को நம்மை रखकर திருப்தியாக்குவார். हमें वो तृप्त करता அப்ப है. நீங்க ஆலயத்துக்கு வரும் பொழுது तो तुम चर्च में आते समय இங்கு ஆண்டவர் உங்களுக்கான நன்மைகளை வைத்திருக்கிறார். यहाँ पर परमेश्वर तुम्हारे लिए जरूरतमंद भलाइयों को எந்த रखा है. நன்மையை நீங்க எதிர்பார்த்து வர்றீங்களோ, आप जिस भलाई को चाह कर आते हो, எனக்கு சுகம் வேணும்பா, मुझे चंगाई चाहिए ரொம்ப पिता, நாளா வியாதியில இருக்கிறேன், बहुत दिन से इस बीमार में हूँ, சுகத்தை தாங்க, उस चंगाई को दीजिए. எனக்கு சரியான வேலை இல்ல, मुझे अच्छी नौकरी नहीं है கொஞ்சம் நல்ல पिता, வேலையை தாங்க, अच्छे एक नौकरी को எனக்கு दीजिए. படிப்பு வர மாட்டேங்குது, मुझे पढ़ाई नहीं கொஞ்சம் चढ़ती है, ஞானத்தை தாங்க, मुझे थोड़ा ज्ञान को என் दीजिए. குடும்பத்துல சமாதானம் இல்ல, मेरे घर पर शांति கொஞ்சம் नहीं है, சமாதானத்தை தாங்க. थोड़ा शांति समाधान को எந்த दीजिए. நன்மையை நீங்கள் எதிர்பார்த்து வருகிறீர்களோ, जिस भलाई को आप चाह कर आते हो, அந்த நன்மையை அவருடைய வீடாகிய இந்த ஆலயத்தில் நீங்க उस பெற்றுக்கொள்ளலாம். भलाई को उसके घर नामक इस चर्च से आप पाकर जाओगे. அதே போல उसी तरह இந்த வீட்டில தெய்வ மகிமை இருக்கிறது, इस घर पर परमेश्वर की महिमा है, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, उसकी उपस्थिति है, தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, उसके अभिषेक है, தேவனுடைய வல்லமை இருக்கிறது. उसका सामर्थ्य है. இதையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு போக इसे வேண்டும். भी तुम पाकर जाओगे. ஆலயத்திற்கு வராம कलीसिया में आए நீங்க बिना, அபிஷேகம் சொன்னா எப்படி அபிஷேகம்? मुझे अभिषेक करो कहे तो कैसे अभिषेक ஆலயத்திற்கு करेगा? வராம कलीसिया में आए உங்க बिना, வல்லமை எனக்கு
வெளிப்படுத்துங்க. तेरे सामर्थ को मुझे प्रकट करो कहोगे 40 तो நாள் உபவாசம் பண்ணாலும் வராது. 40 दिन उपवास करो तो भी नहीं मिलेगी. ஹalleluya. हालेलुया. அவருக்கு கொடுக்கிற கனத்தை நீங்க கொடுக்கணும். उसको देने वाले आदर को तुम्हें देना என்னுடைய जरूरी है. பரிசுத்த ஓய்வு நாளை நீ ஆசரிப்பாயாக. मेरे पवित्र विश्राम दिन को तुम मनाए. நாம் லேவியராகமத்துல பார்த்தோம் தெரியுமா? हमने लेवी के किताब में देखा. அது வருஷமுள்ள இருக்கிற ஆசீர்வாதமா पूरे இருக்கலாம். साल भर रहने वाले आशीष हो सकती அல்லது है. ஒரு நாள் முழுவதும் இருக்கிற या ஆசீர்வாதமா एक दिन இருக்கலாம். भर रहने वाले आशीष हो सकती அந்த है. ஆசீர்வாதங்கள் எல்லாம் वो सारे आशीष எப்பொழுது கிடைக்கிறது தெரியுமா? कब मिलती है जानते हो? என்னுடைய கட்டளைகளை நீ செய்து, जब मेरे आज्ञाओं को तू पूरा कर, என்னுடைய நியாயங்களை நீ கைக்கொண்டா, मेरे न्यायों को तू अपना कर चलने அதை நீ पर பெற்றுக்கொள்வாய். तू उसे पालेगा. ஆண்டவர் நம்மை திருப்தியாய் நடத்துவார். परमेश्वर हमें तृप्त रीति से चलाएगा. சுகமான வாழ்க்கை வாழ்வீங்க. तुम एक सुखी जीवन जियोगे. எப்பொழுது? कब? எப்பொழுது? कब? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, उसके वचन को आज्ञा मानते समय, அவருடைய கற்பனையின்படி நடக்கும் பொழுது, उसके वचनों के अनुसार चलने पर, அவர் சொன்ன செய்கைகளை நாம் செய்யும் பொழுது, वो कहने वाले बातों को करने पर. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. நான் மறுபடியும் சொல்றேன். मैं फिर से कहता हूं, இந்த வருடத்தில் நீங்க ஒரு முடிவு எடுங்க. इस साल में आप एक निर्णय लो. ஆலய ஆராதனை விடாதீங்க. चर्च के आराधना को कभी मिस मत करो. லேட்டாயும் வராதீங்க. लेट भी मत आओ. அவருடைய ஆலயத்துல நிறைந்திருக்கிற நன்மைகள் இருக்கிறது. उसके चर्च में भरा हुआ भलाई बहुत सारे நன்மைகளை சுதந்தரிக்கிறவர்களாய் நாம் மாறணும். उस भलाइयों को पाने लायक हमें बनना है. நமக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. हमारे लिए उसने रखा है. அடுத்தவங்களுக்கு வச்சிருக்காரு. क्या दूसरों के लिए रखा है? நமக்கு தான் வச்சிருக்காரு. हमारे लिए रखा है. பிள்ளைகளின் அப்பம் பிள்ளைகளுக்கு தான். बच्चों की रोटी बच्चों के लिए. ஹalleluya. हालेलुया. அது நாய்க்கு போடணும், அந்த நாய் கொஞ்ச நேரம் கெஞ்சணும். उससे कुत्ते के लिए डालना है तो वो थोड़ी देर वो मांगना चाहिए. பிள்ளை கெஞ்சணும்னு அவசியம் இல்ல. बच्चा मांगने की जरूरत नहीं है. ஆனா பிள்ளை தகப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படி. लेकिन बच्चा पिता के बातों का आज्ञा मानना जरूरी है. ஹalleluya. हालेलुया. கீழ்ப்படியாத பிள்ளைக்கு கொடுக்க முடியாது. आज्ञा नहीं मानने वाले बच्चों को नहीं दे सकता. கீழ்ப்படிகிற பிள்ளைக்கு लेकिन आज्ञा मानने वाले ஆண்டவர் बेटे கேட்ட को உடனே கொடுப்பார். परमेश्वर देते ही मानते ही देता है. சோ இன்னைக்கு நாம் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் இருக்கோம். आज हम एक आज्ञाकारी बच्चा बनेंगे. எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்ளுங்க. हर आराधना में शामिल हो जाओ. ஹalleluya. हालेलुया. அதை பெற்றுக் கொள்ளுங்க. उसे पालो. அப்ப ஒன்று உலக பிரகாரமாக நம்மை திருப்தியாக்குவார். तो पहला दुनिया की रीति में हमें तृप्त करता है. இரண்டாவது ஆவிக்குரிய ரீதியில அவருடைய வீட்டில வைத்து நம்மை திருப்தி. दूसरा आत्मिक रीति में उसके घर पर रखकर तृप्त करता है. நான் இப்படி சொல்லுகிறேன். इससे मैं ऐसा कहूंगा. ஒன்று நாம் கட்டி இருக்கிற வீட்டில ஆண்டவர் திருப்தியாய் நடத்துவார். पहला हमने बांधा हुआ घर पर वो हमें तृप्त रखेगा. ஒரு குறை வராது. कोई कमी नहीं रहेगी. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியா இருப்பீங்க. आप पेट भरकर खाकर तृप्त रहोगे. ஹalleluya. हालेलुया. எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். ये वचन मुझे बहुत पसंद है. அவர் சங்கீதம் 81:16 भजन संगीता 81 उसका 16 वचन அங்க சொல்லுகிறது, वहां पर कहा गया है, உச்சிதமான கோதுமையினால, एक अच्छे अच्छे गेहूं के धान्य से, உச்சிதமான கோதுமை, एक उत्तम धान्य, ஹalleluya, हालेलुया, கண்மலை தேளினால் और चट्टान के मधु से உன்னை திருப்தியாக்குவார். मैं तुझे तृप्त करूंगा. ஹalleluya. हालेलुया. அவர் ஒரு ஃபைன், ஒரு பெஸ்டா இருக்கிற ஒரு கோதுமையை தான் கொடுப்பார். वो उत्तम से उत्तम यानी श्रेष्ठ गेहूं को हमें देता है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ரேஷன் கடை அரிசிலாம் சாப்பிட மாட்டோம். रेशन की दुकान के चावल खाने की जरूरत नहीं. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் நமக்கு உச்சிதமானது தருவார். वो हमारे लिए सबसे उत्तम भाग्य देगा. சாப்பிடுறது நான் தப்புன்னு சொல்லல. खाना गलत नहीं कहता हूं. ஆனா ஆண்டவர் கொடுக்கும் பொழுது लेकिन परमेश्वर जब देता है உச்சிதமானது கொடுப்பார். वो उत्तम और श्रेष्ठ நீங்க देता है. ரேஷன்ல வாங்குனாலும் பெஸ்டா உங்களுக்கு கிடைக்கும். आप रेशन में लोगे तो भी तुम्हारे लिए उत्तम मिलेगी. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் உங்களுக்கு அந்த உச்சிதமானதை ஆயத்தப்படுத்தி परमेश्वर வச்சிருப்பார். ने तुम्हारे लिए उस उत्तम गेहूं को तैयार कर रखा है. ரெண்டாவது சொல்றாரு, दूसरा वो कहता है கண்மலை தேனினால், चट्टान के मधु से. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நார்மலான தேனுக்கும் एक साधारण मध மலை தேனுக்கும் வித்தியாசம் இருக்கு தெரியுமா? और एक पहाड़ी मध का भिन्न है, फर्क है. நார்மலா வாங்குற தேனுக்கும் மலை தேனுக்கும் ரேட்டே 2 மடங்கு கூட இருக்கும். एक साधारण मध और एक चट्टान के मध में उसका कीमत ही बहुत ऊपर नीचे होता है. ஹalleluya. हालेलुया. டபுள் ரேட். डबल रेट होता है. ஏன் அப்படினா, क्यों कहे तो அந்த கண்மலை தேன் அவ்வளவு ருசியா இருப்பது மாத்திரமல்ல, वो पहाड़ी मध इतना मधुर भी नहीं रहती. எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. वो कितने भी साल हो जाए बिगड़ती नहीं है. ஸ்பெஷல் அது ஹனி அது. वो इसलिए वो श्रेष्ठ और एक स्पेशल है, विशेष है. ஆண்டவர் நமக்கு அந்த கண்மலை தேனை கொடுக்கிறார். परमेश्वर हमें उस चट्टान के मध को देता है. हालेलुया. 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 ஒன்று, पहला கோதுமை எங்க இருந்து வருது? गेहूं कहां से आती है? நிலத்துல இருந்து வருது. भूमि से आती है. தேன் எங்க இருந்து வருது? मध कहां से आती है? மேல இருந்து வருது. ऊपर से आती है. உங்களுக்கு கீழ இருக்கிற உலகத்தான ஆசீர்வாதம் தருவாரு, மேல இருக்கிற வானத்தின் ஆசீர்வாதம் கொடுப்பார். आपको नीचे रहने वाले दुनिया का जमीन के आशीष भी देगा और ऊपर रहने वाले பட் ரெண்டுமே आशीष भी பெஸ்டா देगा இருக்கும். और दोनों भी श्रेष्ठ बनी रहेगी. हालेलुया. हालेलुया. நமக்கு ரெண்டுமே நல்ல உயர்ந்த தரத்துல தான் हमारे தருவார். लिए दोनों भी उत्तम भाग में से देगा. हालेलुया. 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 அப்ப ஒன்று, நாம் சாப்பிட்டு திருப்தியா இருப்போம். पहला हम खाकर तृप्त होंगे. இரண்டாவது, दूसरा நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனுடைய நாமத்தை நீங்க துதிப்பீங்க. हमें आश्चर्य रीति से चलाकर लाए बार तुम्हारे परमेश्वर को तुम
आराधना करोगे, स्तुति हालेलुया करोगे, हालेलुया, स्तुति करेंगे स्तुति करेंगे, हालेलुया हालेलुया। அப்போ ரெண்டாவது சொல்றாரு அதிசயமாய் நடத்தி வருவார் तो दूसरा कहा है कि आश्चर्य रीति से चलाएगा। எது வரைக்கும் நடத்துவார்னா कब तक चलाएगा? நீங்க துதிக்கிற வரைக்கும் அவர் நடத்துவார் तुम उसकी स्तुति करने तक वो चलाएगा। நீங்க அந்த அதிசயத்தை பார்த்து துதிச்சிட்டே இருப்பீங்க तुम उस आश्चर्य को देखकर स्तुति करते ही रहोगे। हालेलुया हालेलुया, हालेलुया हालेलुया। நம்ம பார்த்தோம் தெரியுமா हमने यहाँ पर देखा है ஆண்டவர் வந்து வியாதிஸ்தரை குணமாக்கின உடனே परमेश्वर बीमारों को चंगा करते அத ही பார்க்க பார்க்க उसे देखते देखते ஜனங்களுக்கு வொர்ஷிப் நடத்த அவசியம் இல்ல लोगों को आराधना चलाने की कोई जरूरत ही அவங்களே नहीं थी। துதிக்க वो ஆரம்பிச்சிட்டாங்க खुद ब खुद स्तुति ஏய், करने அற்புதம் लगे। நடக்குப்பா. चमत्कार हो रही கண்கள் है, திறக்கிறது आंखें खुलती है, செவிடன் திறக்கப்படுகிறார் बहरा को बोल सुनने முடவன் लगता है, நடக்கிறான் जो लंगड़ा चलने लगता உடனே है। துதிக்க ये ஆரம்பிச்சாங்க सब देखते ही स्तुति करने அப்படியே लगे। இந்த மாதத்தின் वैसे इस महीने में கடைசி நாள் வரைக்கும் आखिरी दिन तक ஆண்டவர் அதிசயமாய் நம்மை நடத்த போகிறார் परमेश्वर अद्भुत रीति से हमें கரங்களை चलाने தட்டி वाला அவருக்கு है। நன்றி செலுத்துங்க ताली பாப்பா. बजाकर परमेश्वर को என்னை महिमा அவர் करेंगे। அதிசயமாய் நடத்துவார் मुझे वो आश्चर्य रीति से நான் चलाएगा। துதித்துக் கொண்டே இருப்பேன் मैं उसकी स्तुति करते ही रहूंगा। ஹalleluya हालेलुया। நான் அழ மாட்டேன் मैं रोऊंगा नहीं, நான் அழ மாட்டேன் मैं रोऊंगा நான் नहीं। கர்த்தரை துதிச்சிட்டே मैं இருப்பேன் परमेश्वर की எத்தனை स्तुति பேர் करता சொல்ல रहूं। போறீங்க ऐसे कितने लोग அவருடைய कहने वाले அதிசயத்தை हैं? நான் பார்க்க போகிறேன் उसके चमत्कार को நான் मैं देखने துதிச்சுக்கிட்டே वाला இருக்க हूं போகிறேன் और उसकी स्तुति मैं करते ही रहूंगा। ஹalleluya हालेलुया। நான் ஷார்ட்டாவே சொல்றேன் मैं सारांश में நமக்கு कहता தெரிந்த हूं, ஒரு சம்பவம் हम இருக்கு जानने वाला एक संभव है। ஹalleluya हालेलुया। விளக்கமா சொல்ல நேரம் இல்ல उसे बड़ विवरण में कहने के लिए समय नहीं, சொல்ல போனா ஒரு மணி நேரம் ஆயிரும் उसे कहना है तो 1 घंटा हो பட் நான் जाएगा। சொல்றேன் யாத்ரா 16ஆம் அதிகாரத்துல निर्गमन 16वां अध्याय 12 ல இருந்து 36 வரைக்கும் 12 से लेकर 36 तक நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பாட்டுக்காக கேட்டாங்க ஆண்டவர் हम जानने वाले एक घटना है कि इजरायलियों ने खाना के लिए खाना मांगा। ஆண்டவர் சொன்னாரு परमेश्वर ने कहा, ஏய் சாயங்காலத்துல சமுத்திரத்துல இருந்து காடைகள் வந்து விழும்பா इस शाम के समय में समुद्र से मैं तुम्हारे लिए पक्षियों को ले आऊंगा। எக்ஸோடஸ் chapter 16 verse 12 to 36 ஓகேவா அப்போ சாயங்காலத்துல வந்து காடைகள் வந்து விழுந்துரும் उस शाम के समय में तुम्हारे लिए पक्षी आकर गिरेगी, காலையில என்ன நடக்கும் தெரியுமா बटेर आकर गिरेंगे। வந்து பனி பெய்யும் वो जो सुबह के समय में இந்த ओस पड़ती है, பனிக்குள்ள इस ओस के अंदर ஒரு சின்ன உரு இருக்கும் एक छोटा सा एक चीज रहेगी। ஹalleluya हालेलुया। அது கொத்தமல்லி அளவு தான் இருக்கும் वो जो एक छोटा सा दाने के समान रहेगा, கொத்தமல்லி धनिया के समान रहेगा, புரியுதா அந்த அளவு தான் இருக்கும் அது केवल वो धनिया के समान रहेगा। அதை நீங்க அப்படியே பனி போனோன்னு எடுங்க वो जैसे ओस चली जाएगी उसे उठाओ, நீங்க அதை வச்சு உங்க சாப்பாட்டை நீங்க திருப்தியா சாப்பிடுங்க उसे रखकर अपने भोजन को तृप्त खाओ। ஹalleluya हालेलुया। முதல் நாள் போனாங்க पहले दिन गए, எடுத்தாங்க उठाए, வந்துட்டாங்க आ गए। இரண்டாம் நாள் போனாங்க दूसरे दिन गए, எடுத்தாங்க வந்துட்டாங்க उठाए, आ गए। இப்படி எத்தனை நாள் போனாங்க தெரியுமா ऐसे कितने दिन गए जानते हो? எத்தனை நாள் போனாங்க कितने दिन गए? சொல்லுங்க 40 நாளா 40 வருஷம் ஆண்டவர் டெய்லி காலையில மன்னாவையும் சாயங்காலம் காடையும் கொடுத்துட்டு இருக்கார் 40 साल परमेश्वर सुबह मन्ना और शाम को उस बटेर को देता रहा। இதுதான் கர்த்தர் அதிசயமாய் நடத்துகிற பாதை यही परमेश्वर अद्भुत रीति से चलाने वाला मार्ग है। ஆண்டவருக்கு தெரியும் परमेश्वर जानता है என் ஜன காலையில எந்திரிச்ச உடனே என்ன தேடி வரும் मेरे लोग मुझे सुबह उठते ही मुझे ढूंढ कर आएंगे। காலையில எந்திரிச்சு மலங்கால் படிடுவாங்க सुबह उठते ही वो घुटने लगाएंगे, காலையில எந்திரிச்சு நோக்கி பார்ப்பாங்க सुबह उठते ही मेरी ओर देखेंगे। நான் அவர்களுக்காக வானத்திலிருந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் मैं सुबह सुबह उन्हें मेरे अपने स्वर्ग से अपने आशीषों को ஹalleluya दूंगा। இந்த 40 வருஷங்கள் ये 40 साल இஸ்ரவேல் ஜனங்கள் விதைத்தது கிடையாது इस्राएलियों ने कभी बीज नहीं बोया, இஸ்ரவேல் ஜனங்கள் அறுத்தது கிடையாது इस्राएलियों ने कभी कटनी नहीं की, இஸ்ரவேல் ஜனங்கள் போரடித்தது கிடையாது इस्राएलियों ने कभी अपने धान्य को भंडार में இஸ்ரவேல் इकट्ठा नहीं ஜனங்கள் किया எதற்கும் உழைத்தது கிடையாது और इस्राएलियों में किसी भी चीजों के लिए ஆனால் परिश्रम नहीं किया। 40 வருஷம் என் தேவன் அதிசயமாய் நடத்தினார் लेकिन 40 साल मेरा परमेश्वर अद्भुत रीति से उन्हें அதிசயமாய் चलाया போஷித்தார் அவர்களை और चमत्कार रीति से उन्हें परवरिश की। हालेलुया हालेलुया। சாப்பாடு கேட்கிற நேரம் மன்னாவை கொடுத்தார் खाना मांगने वाले समय में मन्ना को दिया, தண்ணியை கேட்கிற நேரம் தண்ணீரை கொடுத்தார் पानी मांगते समय में पानी को दिया, இறைச்சியை கேட்கிற நேரம் இறைச்சியை கொடுத்தார் मटन को मांगते समय मटन को दिया। ஹalleluya हालेलुया। எதை கேட்டாங்களோ அதை பெற்றுக்கொண்டாங்க जिसे मांगा उसे उन्होंने पाया। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। நீங்க சங்கீதம் வாசிக்க வேண்டாம் குறித்துக் கொள்ளுங்க சங்கீதம் 78ஆம் அதிகாரத்தை भजन संगीता 78वां अध्याय நீங்கள் வீட்ல போய் வாசிங்க आप घर पर जाकर पढ़ो। கர்த்தர் அந்த ஜனங்களை எப்படி அதிசயமாய் நடத்தினார் परमेश्वर उन लोगों को कैसे अद्भुत रीति से चलाया। செங்கடலை பிளந்து வழிகளை திறந்து கொடுத்தார் लाल समुद्र को दो भाग कर रास्ता ஜலம் बना ரெண்டு कर சைடு दिया, குவிந்து நிற்கிறது ये पानी दोनों तरफ दीवार के அதுக்கு समान நடுவுல खड़ी நடந்து है, போறாங்க उसके बीच में से चलकर जाते हैं। யோர்தானை பிளந்து நடத்துகிறார் योर्दान को दो भाग कर चलाता கண்மலையிலிருந்து है, தண்ணீரை கொடுக்கிறார் चट्टान को तोड़कर पानी को दिलाता है, ஒரு மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றி एक கொடுக்கிறார் मारा कड़वाहट पानी को मधुर मीठा बना कर देता சத்துருக்களை है, ஜெயிக்க வைக்கிறார் शत्रुओं पर विजय पाने எரிகோ लगाता है, கோட்டைகளை உடைக்க வைக்கிறார் यरीको को शहर पना को गिरा देता அவருடைய है। அதிசயத்திற்கு அளவே கிடையாது उसके चमत्कार के लिए
कोई हिसाब ही नहीं है। हालेलुया हालेलुया। அத்தனை அதிசயங்களை அதே செய்த தேவன் इतने सारे चमत्कार को किया हुआ परमेश्वर இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் நம்மோடு आज भी जीवित है हमारे बीच में। உங்களை அதிசயமாய் நடத்துவார்। तुम्हें अद्भुत रीति से चलाएगा। பிப்ரவரி மாதத்துல நீங்க அதிசயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க। फरवरी महीने में तुम चमत्कार को देखते ही அதிசயத்தை रहोगे பார்த்து வாயை மூடிட்டு இருக்க கூடாது। और चमत्कार देखकर मुंह बंद नहीं रखना துதிக்க है। துதிக்க அதிசயம் நடந்துகிட்டே இருக்கும்। परमेश्वर की स्तुति करते करते चमत्कार चिन्ह होती रहेगी। हालेलुया हालेलुया। ஒரு அதிசயம் நடந்தா கர்த்தரை துதிங்க। एक चमत्कार होती है उसकी स्तुति करो। அடுத்த அதிசயத்தை ஆண்டவர் செய்வார்। अगला चमत्कार को वो करेगा। हालेलुया 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 हालेलुया। இதுலயும் ஆண்டவர் ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டார்। इसमें भी परमेश्वर ने एक ट्विस्ट रखा है। ஆறாவது நாள் ஏழாவது நாள் யாரும் போக கூடாது। छठवां और सातवां दिन कोई नहीं जाना कह दिया। हालेलुया ஏழாவது நாள் யாரும் सातवां दिन कोई नहीं जाना। कोई नहीं जाना है। எப்படி சாப்பிட कैसे खाए? ஆறாவது நாள் எடுங்க। छठवें दिन में उठाओ। ஒரு மடங்குல ரெண்டு மடங்கு கூட்டி கொடுப்பேன்। मैं एक गुना नहीं 2 गुना बढ़ा कर दूंगा। மத்த நாள்லாம் बाकी दिन இரவு ஆன உடனே रात होते ही இவங்க எடுத்த அந்த மண்ணை உருகி போயிடும்। उन्होंने उठाया हुआ वो मन्ना पिघल जाती है। அது உருகி போயிருமா? वो पिघल जाती ஆனா है। இந்த ஆறாவது நாளுக்குள்ளது लेकिन ये छठवें दिन का जो है ஏழாவது நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும்। सातवें दिन तक वो वैसे ही था। हालेलुया हालेलुया। ஒரே மண்ணாவை एक ही मन्ना को ஒரு நாள்ல உருக வைக்கவும் முடியும்। एक ही दिन में पिघला भी सकता है। ரெண்டு நாள் வைத்து சாப்பிட வைக்கும் என் தேவனால் 2 கூடும்। दिन रखकर खाने भी मेरा परमेश्वर लगा सकता இதுதான் அவருடைய है। அதிசயம்। यही उसका चमत्कार இந்த है। அதிசயமான பாதையில इस चमत्कार के मार्ग में கர்த்தர் நம்மை நடத்த போகிறார்। परमेश्वर में चलाने वाला है। हालेलुया 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 हालेलुया। அதிசயமா எல்லாம் நடக்க हमें போகுது। वो चमत्कार रीति से அடுத்த चलाने वाला கடைசி है। காரியத்தை பார்க்கலாம்। आखिर में एक बात को देखेंगे। என் ஜனங்கள் मेरे लोग ஒருபோது வெட்கப்பட்டு कभी भी लज्जित नहीं होंगे। நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க। आप कभी भी लज्जित नहीं होंगे। हालेलुया हालेलुया। சில கலங்கி போய் இருக்கிறீங்க। कुछ व्याकुल हैं। हालेलुया हालेलुया। இந்த மாதத்துல எனக்கு என்ன நடக்க इस போகுது? महीने में मेरे लिए क्या होगा? எப்படி நான் நாட்களை கடக்க போறேன்? कैसे मैं दिन की गुजारा करूंगा? கவலைப்படாதீங்க। आप चिंता मत करो। என் ஜனங்கள் मेरे लोग அந்த அந்த அப்படிதானே இருக்கு। वैसे कहा गया है। யோவேல் 2:26 எடுத்தவங்க யாராவது योएल இருக்கா? 2:26 में परमेश्वर कहता யோவேல் है। 2:26 योएल 2:26 ஒரே ஒரு முறை படிக்கலாம் பார்க்கலாம்। நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீங்க। என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை। हालेलुया। என் ஜனங்கள் मेरी प्रजा ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை। कभी भी ना टूटेगी ना शर्मिंदा होगी। நீங்க வெட்கப்பட்டு போக आप மாட்டீங்க। कभी भी नहीं टूटोगे। எதை குறித்து கவலைப்படாதீங்க। किसी बात का चिंता मत करो। हालेलुया 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 हालेलुया। எங்க ஆண்டவர் நம்மளை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாக்குகிறார்। परमेश्वर हमें पेट भरकर खिला पिलाकर तृप्त करता है। நாம் நினையாத நேரத்தில் அதிசயத்தை செய்து நம்மை நடத்தி வருகிறார்। हम सोच भी नहीं सकते ऐसे समय में चमत्कार चिन्ह करा அப்படிப்பட்ட चलाता है। வல்லமையுள்ள தேவன் ऐसे सामर्थी நம்மோடு परमेश्वर கூட இருக்கும் பொழுது हमारे संग रहते समय ஏன் நம்ம வெட்கப்பட்டு போறோம்? हम क्यों लज्जित होंगे, क्यों टूट जाएंगे? வசனம் சொல்லுகிறது वचन कहती है அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், वो इसकी ओर देखे பிரகாசம் அடைந்தது, और அவருடைய प्रकाशमान हुए, முகங்கள் பிரகாசம் அடைந்தது, उनके चेहरे प्रकाशमान हुए அவர்கள் வெட்கப்பட்டு போக। और वो कभी शर्मिंदा नहीं हुए। நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க। आप शर्मिंदा कभी नहीं கர்த்தரை நம்பி होगे। வந்து परमेश्वर के भरोसा कर आए हो ना। ரோமர் 10:11 சொல்லுகிறது, रोमियो 10:11 कहती है அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை। जो कोई उसमें विश्वास करता है वो कभी शर्मिंदा नहीं होता। இயேசுவை விசுவாசிங்க, यीशु पर विश्वास करो, இயேசு நாமத்தை விசுவாசிங்க, यीशु के नाम पर विश्वास இயேசுவுடைய करो, வல்லமையை விசுவாசிங்க, यीशु के सामर्थ पर विश्वास இயேசு करो, என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நம்புங்க। यीशु मेरे साथ है से भरोसा நீங்க करो। வெட்கப்பட்டு போக மாட்டீங்க। आप कभी शर्मिंदा नहीं होगे। हालेलुया 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 हालेलुया। ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம केवल வாசிக்கலாம்। एक वचन को हम पढ़ेंगे। ஏசாயா 29ஆம் அதிகாரம் एशाया 29वां अध्याय 22ஆம் वசனத்தை उसका பார்க்கும்போது 22वां वचन में हम देखते हैं। ஐசாயா 22:29ல பாருங்க, அங்க சொல்லுகிறது, वहां पर कहा गया है, ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, उसके बाद याकूब को परमेश्वर छुड़ाने वाला परमेश्वर, இனி யாக்கோபு வெட்கப்படுவதும் இல்லை, அவன் முகம் செத்து போவதும் इसके இல்லை। बाद याकूब ना तो शर्मिंदा होगा और ना तो उसका चेहरा मरा हुआ नहीं रहेगा। அல்லேலூயா हालेलुया। உங்க முகம் வெட்கப்படாது, आपका चेहरा कभी शर्मिंदा नहीं होगी செத்து போகவும் செய்யாது। और मरा हुआ भी नहीं रहेगा। அல்லேலூயா हालेलुया। செத்து போக கூடாது அப்படின்னா என்ன தெரியுமா? मरा हुआ नहीं रहेगा यानी क्या சில है? நேரத்துல कुछ समय में சில காரியங்களை நினைத்து कुछ நினைத்து, बातों को सोच सोच சில कर, எதிர்கால காரியங்களை நினைத்து நினைத்து, कुछ भविष्य को सोच सोच அல்லது कर, நடந்த சில காரியங்களை நினைத்து या நினைத்து कुछ बीते हुए घटनाओं को हम सोच सोच உங்கள் कर முகங்கள் சோர்ந்து போய் இருந்திருக்கலாம்। आपके चेहरे कभी निराश हुए होंगे। உங்கள் முகத்துல துக்கம் மூடி இருக்கலாம்। आपके चेहरे में दुख ने उसे உங்கள் ढांक लिया முகங்கள் होगा। எப்பொழுதும் கண்ணீரால் வடிந்து கொண்டிருந்திருக்கலாம்। आपके चेहरे में हमेशा आंसू टपकती रहेगी। ஆனா ஆண்டவர் சொல்றார் தெரியுமா? लेकिन परमेश्वर कहता है, ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் சொல்றார், अब्राहम को छुड़ाने वाला परमेश्वर कहता है, யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை। याकूब का चेहरा कभी शर्मिंदा नहीं होगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। அந்த யாக்கோபின் தேவன் என்னைக்கும்
உயிரோட இருக்கிறார். वो याकूब का परमेश्वर आज भी जीवित है. உங்க முகம் செத்து போகாது. तुम्हारा चेहरा कभी नीचे நீங்க नहीं வெட்கப்பட்டு போக झुकेगा. மாட்டீங்க. तुम कभी लज्जित नहीं होगे. ஹalleluya. हालेलुया. ஒரே ஒரு காரியத்தை பிடித்துக் கொள்ளுங்க. केवल एक बात को थाम लो. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் इब्रानियों 11वां अध्याय 15 16 வசனத்தை 15 பார்க்கலாம். और 16 वचन में देखते हैं. Hebrew chapter 11 इब्रानियों 11 15 16 ல பாருங்க. 15 16 में हम पढ़ते हैं. அந்த வசனத்தை வாசிக்கலாம் எடுத்துவங்க. ஜீசஸ் அவர்கள் ஏன் வெட்கப்படாம போனாங்க? वो क्यों शर्मिंदा के बिना गए? தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் वो जो छोड़ कर आए हुए देश को याद करने लगे, திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும். फिर से लौट कर जाने के लिए उन्हें समय नहीं मिला அப்படி हो. இல்ல. ऐसा नहीं. அவர்கள் அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். उन्होंने उससे भी बड़े स्वर्गीय देश की अभिलाषा की. அதனால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்படுவதற்கு इसलिए परमेश्वर उनका परमेश्वर कहलाने के लिए வெட்கப்படவில்லை. वो उन्हें शर्मिंदा नहीं किया. हालेलुया. हालेलुया. ஆபிரகாம் ஏன் வெட்கப்படல? अब्राहम क्यों शर्मिंदा नहीं हुआ? ईसाक ஏன் வெட்கப்படல? ईसाक क्यों शर्मिंदा नहीं யாக்கோபு हुआ? ஏன் வெட்கப்படல? याकूब क्यों शर्मिंदा பழைய नहीं हुआ? ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாரும் வெட்கப்படலையே? पुराने करार के पवित्र लोग कोई शर्मिंदा नहीं हुए. அப்போஸ்தலர்கள் வெட்கப்படலையே? प्रेरित कभी शर्मिंदा नहीं हुए. நமக்கு முன்பாக வாழ்ந்த பெரிய பெரிய தெய்வ மனிதர்கள் வெட்கப்படலையே? हमारे पहले जिए पूर्वज एक पवित्र लोग कभी शर्मिंदा नहीं हुए. ஹalleluya. हालेलुया. ஏன் வெட்கப்படல? क्यों नहीं शर्मिंदा हुए? யோசித்து பாருங்க. इसे सोच कर देखो. நம்முடைய தாய் தகப்பனா இருக்கட்டும், हमारे माता पिता होने அல்லது दो நம்முடைய தாத்தா பாட்டியா या இருக்கட்டும், हमारे दादा दादी होने दो, கர்த்தரை ஏற்றுக்கொண்டதனால परमेश्वर को स्वीकारने के அவர்கள் कारण ஏதாவது இடத்தில் வெட்கப்பட்டார்களா? वो क्या कहीं पर शर्मिंदा हुए? வாழ்க்கையில் வறுமை இருந்திருக்கும், उनके जीवन में गरीबी हुआ होगा, கஷ்டங்கள் இருந்திருக்கும், कुछ कठिनाई हुई होगी, அவமானங்கள் இருந்திருக்கும், अपमान हुआ होगा, வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருப்பாங்க. घर पर से बाहर भगाए ஆனா होंगे, எந்த இடத்துல அவருடைய தலைகுனி ஆண்டவர் விட்டுருக்க लेकिन மாட்டார். किसी भी जगह पर उनके सर को झुकने परमेश्वर ने அதற்கு नहीं दिया காரணம் ஒன்றே होगा. ஒன்றுதான். उसका कारण केवल एक बात அவர்கள் है. இந்த தேசத்தை விரும்பல, उन्होंने इस देश की अभिलाषा नहीं பரம की, தேசத்தை எதிர்பார்த்தார்கள். स्वर्गीय देश का उन्होंने அந்த பரம अभिलाषा தேசத்தை किया. எதிர்பார்த்து वो கொண்டிருங்க. स्वर्गीय देश की चाहत அந்த रखे थे, பரலோகத்தை எதிர்பார்த்து उस கொண்டிருங்க. स्वर्ग के बारे में चाहत रखे உங்க थे. முகங்கள் வெட்கப்பட்டு போகும். आपके चेहरे कभी शर्मिंदा नहीं. ஹalleluya. हालेलुया. தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லப்படுவதற்கு நீங்க வெட்கப்படக்கூடாது. परमेश्वर मेरा परमेश्वर कहने के लिए आप कभी शर्मिंदा नहीं होना. இயேசுதான் என்னுடைய தெய்வம் என்று சொல்ல, यीशु ही मेरा परमेश्वर कहने எந்த के लिए, இடத்திலும் சொல்வதற்கு किसी भी जगह पर कहने के நீங்க लिए, வெட்கப்படாம இருந்தீங்கன்னா आप यदि शर्मिंदा किए बिना உங்கள் रहोगे तो முகங்கள் எந்த இடத்திலும் வெட்கப்படாது. आपके सर कहीं पर भी नहीं झुकेंगे. ஹalleluya. हालेलुया. அதுதான் சீக்ரெட். यही उसका एक रहस्य முகம் है. வெட்கப்படாம இருக்கணும்னா हमारा चेहरा इस शर्मिंदा की ரெண்டே बिना रहना காரியம் है. தான். केवल दो बात है. ஒன்று நம்முடைய எதிர்பார்ப்பு பரலோகத்தை நோக்கி இருக்கணும். एक हमारा अभिलाषा स्वर्ग की ओर என்னுடைய होना है. பார்வை பரலோகத்தை நோக்கி இருக்கணும். मेरी नजर स्वर्ग की ओर लगी रहना है. இரண்டாவது, दूसरा, என்னுடைய தேவன் இயேசு என்ன சொல்வதற்கு நான் வெட்கப்படக்கூடாது. मेरा परमेश्वर यीशु इसे कहने के लिए मैं शर्मिंदा नहीं हूं. हालेलुया. 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 என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன். मुझे महिमा दिलाने वाले को मैं महिमा என்னை दिलाता கனம் हूं. பண்ணுகிறவனை நான் கனம் मुझे பண்ணுவேன். आदर देने वाले को मैं आदर दूंगा. ஆண்டவரை சகல ஜனங்கள் நடுவுல நீங்க கனம் பண்ணீங்கனா, परमेश्वर के सारे लोगों के बीच में आप यदि आदर दोगे அந்த तो ஜனங்கள் நடுவுல ஆண்டவர் உங்களை கனம் उन பண்ணுவார். लोगों के बीच में परमेश्वर तुम्हें आदर देगा. மாதத்துல எந்த இடத்துல வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. इस महीने में किसी भी जगह पे लज्जित नहीं होगे. உங்களுடைய நோக்கம் பரலோகம் இருக்கட்டும். तुम्हारा मकसद केवल स्वर्ग बने रहने ரெண்டாவது, दो. எந்த இடத்துலயும் இயேசுவுக்காக நிக்கிறத விட்டுறாதீங்க. दूसरा, किसी भी जगह पर यीशु के लिए खड़े रहना मत छोड़ना. இயேசுவின் மீது இருக்கிற விசுவாசத்தை விட்டுறாதீங்க. यीशु पर का विश्वास को छोड़ मत देना. நின்னு பாருங்க. आप खड़े रहकर देखो. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக मेरी प्रजा कभी भी नहीं टूटेगी, कभी हालेलुया. शर्मिंदा नहीं होगी. ஹalleluya. हालेलुया. அப்ப இந்த மூன்று ஆசீர்வாதத்தை நம்ம ये பெற்றுக்கொள்ள போறோம். 3 आशीषों को हम पा लेना है. ஒன்று, पहला, நம்மள சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய हमें पेट भरकर खाकर तृप्त करेगा. அது உங்கள் வீட்டின் பொருளாதார தேவையா இருக்கட்டும், ஆலயத்தின் ஆவிக்குரிய தேவையா वो இருக்கட்டும். तुम्हारे घर की आर्थिक स्थिति होने दो या कलीसिया की आत्मिक रीति होने எதை दो. சாப்பிட வாஞ்சியோடு வர்றீங்களோ அது கிடைக்கும். आप किसे खाने के लिए चाहत के साथ आते हो उसे मिलेगा. ஹalleluya. हालेलुया. இரண்டாவது, दूसरा, உங்களை கர்த்தர் அதிசயமாய் நடத்தும். तुम्हें परमेश्वर आश्चर्य से चलाएगा. துதித்து கொண்டே இருங்க. आप उसकी स्तुति करते रहो அதிசயம் நடந்துகிட்டே और இருக்கும். चमत्कार होती रहेगी. மூன்றாவது, तीसरा, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு मेरी போவதில்லை. प्रजा कभी शर्मिंदा नहीं होगी, कभी உங்களுடைய நோக்கம் टूटेगी नहीं. பரலோகத்தை நோக்கி இருக்கட்டும். उनका मकसद हमेशा स्वर्ग की ओर रहने दो. தேவன் இயேசு என்னுடைய தேவன் என்பதை சொல்ல வெட்கப்படாமல், परमेश्वर यीशु मेरा परमेश्वर से कहने के लिए कभी शर्मिंदा मत होना. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை परमेश्वर इस वचन के நம்முடைய द्वारा வாழ்க்கையில் நிறைவேற்றி हमारे जीवन में पूरा कर நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். हमें अद्भुत रीति से चलाए. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे.